கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மகிமைப்படுவாராக. அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவதாக. ஆமென் சொல்லுவோமா? எல்லாம் சந்தோஷமா இருங்க. கர்த்தருடைய வேத வசனத்தை நாம் தியானம் செய்து கடந்து போக போகிறோம். இன்றைக்கி என்ன தியானம் செய்ய போகிறோம் அப்படின்னா, இப்போ இஸ்ரேலில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். இஸ்ரேலில் எப்படிப்பட்ட யுத்தம் அப்படின்னா, இவ்வளவு காலமாக ஈரான் என்ன செய்து கொண்டிருந்தாங்கன்னா, இஸ்ரேலை உலக வரைபடத்திலிருந்தே ஒழித்து விட வேண்டும் என்று சொல்லி அவங்க என்ன செய்தாங்கன்னா, அநேக தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி, எஸ்போல்லா தீவிரவாதி, லெபனானில் தலைமையிடமாக கொண்டு இயங்குகிற எஸ்போல்லா தீவிரவாதம், அப்புறம் ஹமாஸ் தீவிரவாதிகள், அப்புறமா பிஐஜே பாலஸ்தீனியன் இஸ்லாமிக் ஜிகாத், இப்படி அதுக்கப்புறம் ஹவுதி, இப்படிப்பட்ட தீவிரவாத அமைப்புகளை எல்லாம் தூண்டி விட்டுட்டு இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள். ஆனால் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா, திடீரென்று நேரடியாக ஏவுகணைகளை அடித்து ட்ரோன்களை அடித்து இஸ்ரேலை தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் அடுத்தது என்ன நடக்கும்? இந்த சம்பவத்தில் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? ஏன் இந்த சம்பவம் நடக்கிறது? இதை குறித்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இதை குறித்து நம்ம ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாக வாரம் அப்டேட் பார்த்தோம் நம்ம. ஆனால் இதுக்கு எல்லாவற்றையும் சேர்த்து இதனுடைய பின்புலம் என்ன, ஏன் இப்படி செயல்படுகிறது என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். எல்லோரும் ஆமென் சொல்லுவோமா? நல்லா கவனித்து கொள்ளுங்க. நம்முடைய ஆண்டவர் ஆவியாக இருக்கிறார். தேவன் எப்படிப்பட்டவர் என்றால், அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்குன்னு உருவம் எல்லாம் கிடையாது. தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆனால் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால், அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசம் பண்ண விரும்புகிறார். எந்த ஒரு காரியமுமே இன்னைக்கு மாம்சத்தில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னு சொன்னால், அதனுடைய ஆவிக்குரிய தன்மை என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். எல்லாமே நடக்கிற எல்லா சம்பவத்துக்குமே காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்பிரிச்சுவல் டெப்த் ஒன்று இருக்கும். அதில் அந்த ஆவிக்குரிய காரியங்கள் ஒன்று இருக்கும். அது அப்படியே மாம்சத்தில் நடக்கும். ஏனென்றால் தேவன் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை எப்படிப்பட்டது அப்படின்னா ஆவியா இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும், அப்பதான் நடக்கும். ஆமென் சொல்லுமா? நம்முடைய வார்த்தை சிந்தனையில் இருக்கிறது. அது என்ன ஆகணும்னா மாம்சமாக வேண்டும் என்றால் அது நடக்க வேண்டும். அப்படியானால் மாம்சத்தில் ஒரு காரியம் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள ஆவிக்குரிய பின்புலம் ஒன்று இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் ஆவியா இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? சரி, ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னா, இன்றைக்கு இஸ்ரேலுக்கு விரோதமாக செயல்படுகிற இந்த யுத்தங்கள் எல்லாமே ஒரே ஒரு நோக்கம்தான். அந்த ஒரே நோக்கம் என்னவென்று சொன்னால் எருசலேம். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு உலக வர்த்தகமே, உலக வல்லரசுகளில் எதை மையமாக வைத்து தான் இயங்குகிறது என்றால் எருசலேம் தான். எருசலேமை மையமாக வச்சு தான் எல்லாமே நடக்குது. அப்போ எருசலேமில் என்ன இருக்குது? அப்படி நல்லா சிந்தனை வைத்துக் கொள்ள வேண்டும். எருசலேம் தான் இன்றைக்கி முக்கியமான இந்த எல்லா உலக பிரச்சனைக்கு காரணமே என்னன்னா எருசலேமும் எருசலேமுக்குள்ளே இருக்கக்கூடிய எருசலேமினுடைய அந்த தலைமையகம் இருக்கக்கூடிய சியோன் பர்வதமும். ஆக இந்த சியோன் எருசலேம் தான் இன்றைக்கு இந்த உலகத்தில் எல்லா விதமான போராட்டங்களுக்கும் பிரச்சனை. அப்படியானால் இதனுடைய பின்புலம் என்ன? இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இதை கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருமே அறிந்து கொண்டிருக்க வேண்டும். ஒரு வேத வசனத்தை வாசித்து பூரணமாக இன்னைக்கு தேவன் நமக்கு கொடுத்த நேரத்தை பயன்படுத்தி தேவையான இந்த செய்திக்கு தேவையான வசனங்களை மாத்திரம் நாம் என்ன பண்ண போறோம்? தியானம் செய்து கடந்து போக போகிறோம். வாசிக்கலாம். 122வது சங்கீதம், 122வது சங்கீதம், அதில் 6-7 வசனங்களை வாசிக்கலாம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. நல்ல கவனிங்க. இந்த வேத பகுதி எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நிறைய பேர் எப்படி கிளம்பி இருக்கிறாங்கன்னா, இஸ்ரேலுக்கு விரோதமாக இஸ்ரேல் இன்னைக்கு போயிட்டு எல்லாரும் பாலஸ்தீனர்கள் எல்லாம் போய் கொன்று குவிக்கிறது, அப்பாவி மக்கள் எல்லாம் கொன்று குவிக்கிறது அப்படின்லாம் சொல்லலாம் இன்னைக்கு எருசலேமுக்கு விரோதமாக. ஏனென்றால் எருசலேம் இஸ்ரேலினுடைய தலைநகரம். அதற்கு விரோதமாக செயல்படுவதில் இன்னைக்கு பார்க்கிறோம். சில சபைகள் கூட, சில ஊழியர்கள் கூட இன்னைக்கு எருசலேமுக்கு விரோதமாய் செயல்படுவதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்றால், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள், யாரை நேசிக்கிறவர்கள்? எருசலேமே, உன்னை நேசிக்கிறவர்கள் எப்படி இருப்பார்களாக?
சுகித்திருப்பார்களாக, சுகமாயிருப்பார்களாக, சமாதானமாயிருப்பார்களாக. எருசலேம் சமாதானம். அடுத்தது சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. ஒரு நகரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு கேபிட்டல், ஒரு தலைநகரம் அப்படின்னு சொன்னால் அந்த நகரத்தை சுற்றி அலங்கம் இருக்க வேண்டும், அதாவது மதில் இருக்க வேண்டும். மதில் இருக்கணும். அந்த மதில் இருந்தால் தான் அந்த மதிலுக்குள்ள அந்த அந்த பட்டணத்துக்கு உள்ளே இருந்து செயல்படக்கூடிய அரண்மனை இருக்க வேண்டும். அந்த அரண்மனையில் தான் ராஜா இருந்து கொண்டு அங்கே ஆளுகை செய்வார். நல்லா கவனிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இன்றைக்கு மாம்சத்தின்படி நடக்கிற இந்த சம்பவத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் ஆவியின் பின்புலம் உண்டு. ஆவிக்குரிய காரியங்கள் தான் அப்படியே மாம்சத்தில் நடக்கும். அப்போனா ஆவிக்குரிய காரியத்தில் என்ன நடக்குது என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். குறிப்பாக எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யார் வேண்டிக் கொள்ளணும் எருசலேமுக்காக? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஏதோ இஸ்ரேலில் யுத்தம் நடக்குது, அங்கே ஏதோ பிரச்சனை நடக்குது, அது ஒரு ஜஸ்ட் ஒரு நியூஸ் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஆனால் வேதம் நமக்கு கட்டளை கொடுக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தேவன் நமக்கு கட்டளை கொடுக்கிறார், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று. சரி, நான் வேகமாக இது கொஞ்சம் ஒரு சில சம்பவங்கள் சொல்லி வர விரும்புகிறேன். முதல்ல இந்த எருசலேமுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னாக்கா, எருசலேம் என்று சொன்னால் டீச்சிங் ஆஃப் பீஸ். டீச்சிங் ஆஃப் பீஸ், அதாவது சமாதானத்தின் போதனை, சமாதானத்தின் உபதேசம் என்று அர்த்தம். எருசலேம் என்று சொன்னால் டீச்சிங் ஆஃப் பீஸ். சரி, அப்போ ஷாலேம் என்றால் சமாதானம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஷாலேம் என்றால், சாலேம் என்றால் சமாதானம். ஷாலோம், சாலேம், ஷலோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சமாதானத்தை குறிக்கும். ஆனால் எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் போதனை, சமாதானத்தின் உபதேசம் என்று அர்த்தம். அப்படின்னா ஷாலேமுக்கும் எருசலேமுக்கும் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், ஷாலேம் யாரென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஷாலோம் யாரென்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எருசலேம் என்றால் மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய இயேசு கிறிஸ்துவும். டிஃபரெண்ட் புரியுதா? டிஃபரெண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். ஷாலேம் அது ஷாலோம் என்றால், ஷாலோம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, தேவனாகிய இயேசு கிறிஸ்து. எருசலேம் என்றால் மணவாளனும் மணவாட்டியும் இருக்கக்கூடிய நகரம் என்று அர்த்தம். ஆமென். கன்ஃபியூஸாக இருக்குதா? நல்லா மைண்டில் வச்சுங்க. இப்போ தான் நம்ம ஆவிக்குரிய இன்னர் டைமென்ஷனை பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, தேவன் ஒருவரே. தேவன் எப்படி இருக்கிறார்னா, அவர் ஆவியாக இருக்கிறார். அவருக்குள்ள சகலமும் பரிபூரணமாக இருக்கிறது. அவர் சகல சம்பூரணர், சகல பரிபூரணர். அவருக்குள்ள எந்த ஒரு குறையும் இல்லாதவர். குறையில்லாதவர்னே சொல்லக்கூடாது, ஏன்னா தேவன் எப்பொழுதுமே சம்பூர்ணம் உடையவர். இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன ஒரு திட்டம் வைத்தார் என்று சொன்னால், கர்த்தராகிய தேவன் தம்முடைய மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண சித்தம் கொண்டார். மனிதர்கள் மத்தியிலே மனிதர்களை தம்முடைய பிள்ளைகளாக சேர்த்து கொள்ளும்படி அவர் சித்தம் கொண்டார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 4:24 தேவன் ஆவியா இருக்கிறார். பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவன் சொன்னார். இப்போ நல்லா கவனிங்க பார்க்கலாம். இப்போ தேவன் என்ன செய்தார்னா, மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசம் பண்ண வேண்டும், இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்க வேண்டும், இந்த பிரபஞ்சத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும். என்றைக்கு தேவன் மனிதனை சித்தம் கொண்டாரோ அன்னைக்கே தேவனாகிய இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேராக, எல்லாவற்றுக்கும் முந்தினவராக, முதற் பேராக அவர் அடிக்கப்பட்டார். தேவன் முந்தின பேர் ஆனது தான் அடிக்கப்படுவது. அவர்தான் சியோன் பர்வதத்தில், இந்த சியோன் என்பது தேவனுடைய நகரம். என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்று 2 சங்கீதம் 6 நாம் வாசிக்கிறோம். பிதாவாகிய தேவன் அவருடைய ராஜாவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சியோன் பர்வதத்தில், சியோன் பர்வதம் எங்க இருக்குது? எருசலேமில் இருக்குது. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். சியோன் பர்வதம் எங்க இருக்குதுன்னா எருசலேமில் இருக்குது.
இப்போ ஆண்டவர் என்ன சித்தம் கொண்டார்னா, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சகலத்தையும் ஆளுகை செய்வார்களாக என்று தேவன் சித்தம் கொண்டார். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறாரு. ஆனா மனுஷனை அவர் எப்படி சித்தம் கொண்டாரு? மாம்சத்துல சித்தம் கொண்டாரு. இப்போ தேவனை மனுஷன் அறியவில்லை. தேவனை பூரணமாய் அறிந்தவர், முகமுகமாய் கண்டவர் யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை சொல்றது புரியுது? ஆமென் சொல்லுவோமா? இப்போ கிறிஸ்து இயேசு என்ன செய்யணும்னா, மனிதனுக்காக மரிக்க வேண்டும். மனிதனுக்காக மரித்து இந்த மாம்சத்தில் தேவ சித்தத்தை அவன் செய்ய வேண்டும். மாம்சத்தில் தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் செய்யணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்தில் தரித்து கொள்ள வேண்டும், அதாவது விசுவாசிக்க வேண்டும். அப்படியானால் தேவனாகிய கர்த்தர் மனிதனை சித்தம் கொண்டதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனுக்காக பலியாகி, மனிதன் தேவனை அறியாமல் இருக்கிற அந்த அறியாமைக்காக அவர் பலியாகி, ஆமென், பூரண விசுவாசத்தினாலே சமாதானம் பெற்று. சமாதானம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா மறுரூபம். எத்தனை சொல்றது புரியுது? சமாதானம் என்று சொன்னால் மறுரூபம். பிதாவாகிய தேவன் மனுக்குலத்தின் மேல் அவர் எப்படிப்பட்ட சிந்தை உடையவராக இருக்கிறார்னு சொன்னா சமாதானமாய் இருக்கிறார், சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். அப்படியானால் இந்த மனுஷன் மறுரூபம் அடையணும்னாக்கா அந்த மனுஷன் என்ன செய்யணும்னாக்கா, சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய இருதயத்திலே தரித்து கொள்ள வேண்டும். அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்க வேண்டும். ஆக எருசலேம், ஷாலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து தான் சாலேம். ஆமேனா? ஷாலோம், சாலேம் எல்லாமே ஒன்று தான். நல்லா கவனித்துக் கொள்ளணும். எத்தனை சொல்றது புரியுது? தேவன் சமாதானத்தின் தேவன். அந்த சமாதானத்துக்காக மனிதனோடு கூட சமாதானம் பண்ணுகிறார் தேவன். தேவன் ஆவியா இருக்கிறார், மனுஷன் மாம்சத்தில் இருக்கிறான். இந்த மாம்சத்தில் இருக்கிற இந்த மனுஷன் மகிமை அடைய வேண்டும், சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டும், தேவனை முகமுகமாய் தரிசிக்கணும். அப்படின்னா தேவனாகிய இயேசு கிறிஸ்து மரிக்கணும். ஆமெனா? தேவனாகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். அப்போ தேவனாகிய இயேசு கிறிஸ்து ஏன் மரிக்க வேண்டும் என்கின்ற நீதி போதனை, அந்த உபதேசம் தான் எருசலேம். எத்தனை பேர் சொல்றது புரியுது? எரு என்றால் போர், அதாவது ஊற்று, போதனையை ஊற்று. நல்லா மைண்டில் வச்சுங்க, ஊற்றுங்க, உபதேசத்தை கொடுங்க, பனி போல என் உபதேசம் பொழியும் என்று உபாகமம் 32வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஷாலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் தேவன் இயேசு கிறிஸ்து. ஆமெனா? சமாதானத்தின் தேவனுடைய ஒரே பிறந்த குமாரன் இயேசு கிறிஸ்து. அப்படியானால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதனுக்காக முழுவதுமாக பலியாகி ஜெயங்கொண்டு இந்த மனிதர்களை மகிமைப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக முகமுகமாய் கொண்டு போய் நிறுத்த வேண்டும். இதுதான் சமாதானத்தின் தேவன், இதுதான் எருசலேம். ஆமெனா? எருசலேம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை அறிந்திருக்கிறார். ஆனால் மனுஷர்கள் பிதாவாகிய தேவனை நன்கு அறிந்து நல்ல அவருடைய மகிமையை மாம்சத்திலேயே உணர்ந்து பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை அவர்கள் செய்ய வேண்டும். இந்த சித்தம் செய்வது தான் உபதேசம். ஆமென் சொல்லுங்க. என்னதுங்க? உபதேசம். அப்ப எருசலேம் என்று சொன்னால் என்னன்னா, சிலுவையை பற்றிய உபதேசத்தில் பூரணம் அடைந்தவர்கள். அதை தான் சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். அலங்கம் என்று சொல்லுவது, மதில் என்று சொல்லுவது தான் உபதேசம். எத்தனை சொல்றது புரியுது? மதில், எருசலேமை சுத்தி மதில் கட்டுறாங்களே, அலங்கம். நெகேமியாவின் காலத்தில் அந்த அலங்கம் கட்டப்பட்டுச்சே, அந்த அலங்கம் தான் உபதேசம், போதனை. ஆக யார் யார் எல்லாம் பிதாவாகிய ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவனை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதர்களை அவருடைய பலியின் மூலமாய் பூரணப்படுத்தி, இந்த விசுவாசத்தின் மூலமாய் விசுவாசிகளை பூரணப்படுத்தி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துறாரு பாருங்க. அதுதான் எருசலேம் சீயோன். ஆமென் சொல்லுவோமா? இதுதான் எருசலேம் சீயோன். ஆக அங்கே சொல்றாரு, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. சுகம் என்பது திருமணம், சுகம் என்பது மனம் முடித்தல். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ரூத்தின் சரித்திர புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ரூத்தின் புத்தகம் 3:1. பின்பு
அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. சுகம்னா என்னதுங்க? இப்போ போவாஸ் அங்க களத்தில் இருக்கிறாரு, அவர் தான் நம்முடைய உறவின் முறையா, நீ அவளை போ அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அந்த நகமி சொல்றாங்க இல்லையா. அப்ப சுகம் என்று சொல்லுவது திருமண பந்தம். எருசலேம் உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானம். எங்க சமாதானம் இருக்கணும்? அலங்கம். சொல்லுங்க, எருசலேமை சுத்தி என்ன இருக்கணும்? அலங்கம். எருசலேமில் தான் என்ன இருக்குது? சியோன் இருக்கிறது. சியோன் என்பது என்ன என்று சொன்னால் சர்வ பூமியினுடைய தலைநகரம், அதுதான் சிங்காசனம். இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்கிற இடம் தான் சியோன் பர்வதம். இந்த சியோன் பர்வதத்தினுடைய ராஜா யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 2:6 படி, நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதிலே என்னுடைய ராஜாவை நான் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த சர்வத்துக்கும் ராஜாவாக சியோன் பர்வதத்தில் அவர் உட்கார்ந்து ஆளுகை செய்ய வேண்டுமே ஆனால் எருசலேம் என்கின்ற மணவாட்டி அவருக்கு தேவை. எத்தனை சொல்றது புரியுது? ஆமேனா? எருசலேம் என்று சொன்னால் உபதேசத்தினால் கட்டமைக்கப்பட்டவள். இயேசு கிறிஸ்துவை குறித்த உபதேசம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்து தான் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகலத்தையும் சிருஷ்டித்த தேவன். அவர் சிலுவையில் பலியாகி, இந்த மனிதனுக்காக பலியாகி, இந்த மனிதனை மீட்டெடுத்து இந்த மனிதன் அவரோடு கூட சேர்ந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். நம்முடைய தேவன் சமாதானத்தின் தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு யார்கிட்ட சொல்றாரு? சபை கிட்ட சொல்றாரு. ஆமேனா? அப்ப சபையில உபதேசம் பூரணப்பட வேண்டும். முதல்ல ஒவ்வொரு காரியங்களா இப்ப நான் வேகமா பார்க்க போறேன். இந்த சம்பவத்தின் பின்னணியில என்ன நடந்துச்சு? முதல்ல நம்முடைய சமாதானத்தின் தேவன் ஒரு திட்டம் வைத்தார். இந்த திட்டம் தான் கிறிஸ்து இயேசுவினுடைய பூரண பலி. எபிரேயர் நிருபம் 13ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது வேகமா எடுத்து வாசிக்கணும், கொஞ்சம் வேகமாக, நம்ம நேரம் இல்லை, கொஞ்சம் எடுத்து வாசிங்க. எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இந்த நல்ல கவனிங்க, நம்முடைய நித்திய உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? தேவன் நித்தியமானவர். ஆமென். நித்திய காலமாய் அவரோடு கூட நாம் சேர்ந்து ஆளுகை செய்யணும்னாக்கா நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மேய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதல், இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக சமாதானத்தின் தேவன். என்ன தேவன் சொல்லுங்க போல? சமாதானத்தின் தேவன். அப்படியானால் இந்த மனிதர்களை, மனுக்குலத்தை மறுரூபப்படுத்தி அவருடைய சமூகத்தில் முகமுகமாய் அவரை தரிசிக்க வைப்பது தான் சமாதானம். பிசாசு என்ன செய்யறான் அப்படின்னாக்கா, பிசாசு என்ன செஞ்சான்? நான் ஒரு சில வசனங்கள் தான் காட்ட முடியும், நேரம் இல்லை. பிசாசு என்ன தெரியுமா செஞ்சான்? அவன் எங்க இருந்தான் தெரியுமா? இந்த நோக்கத்தை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்தின போது இவன் தேவனை ஆராதிக்கிற ஒரு தூதனாக இருந்தான், தேவனை ஆராதிக்கக்கூடியவனாக இருந்தான். இந்த பூ உலகை படைத்து, இந்த பூ உலகில் மனிதனை உருவாக்கி, இந்த மனிதனுக்காக தம்முடைய உயிரை கொடுத்து, இந்த மனிதனுக்காக சமாதானத்தை ஏற்படுத்தி கொடுத்து, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் சியோன் பர்வதத்தில் அவர் வாசமாய் இருப்பார். இந்த பிரபஞ்சத்தினுடைய தலைமை பீடம், சிங்காசனம் தான் சியோன். அந்த சியோனில் இருந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டுமே ஆனால் மணவாட்டி எருசலேம் போக வேண்டும். அவர் சாலேம், அவர் சமாதானத்தின் தேவன். மீகா 5:5 இவரே சமாதான காரணர், ஏனென்றால் அவர்தான் கல்வாரி சிலுவையிலே நமக்காக மரித்தவர். இந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினதும் இந்த சத்துரு என்ன செஞ்சான் தெரியுமா? இந்த பிசாசு என்ன தெரியுமா செஞ்சான்? இல்ல, இயேசு கிறிஸ்து மரிக்க கூடாது, இந்த மனுக்குலத்தை மீட்க கூடாது, நான் தான் இந்த சியோன்ல உட்கார்ந்து ஆளுகை செய்வேன் அப்படின்னு சொல்லி தேவனுக்கு விரோதமாய், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பலிக்கு விரோதமாய் அவன் கிளர்ச்சி செய்தவன். எத்தனை சொல்றது புரியுது? இந்த பிரபஞ்சத்தையே ஆளுகை செய்கிற இடம், சிங்காசனம் சியோன். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்திருக்கிறோம். கர்த்தர் நம்மில் மகிமைப்படுவார், அவருடைய பரிசுத்த நாம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. ஆனால் பிசாசு என்ன செஞ்சான்னா,
இந்த எருசலேம் சியோன் என்பதற்கு விரோதமாக அவன் செயல்பட்டு கிளர்ச்சி செய்ய ஆரம்பிச்சான். ஏன்னா இந்த எருசலேம் தான் இந்த பிரபஞ்சத்தின் தலைநகரம், இதுதான் தேவனுடைய மகிமை, அதுதான் அந்த சியோன் பர்வதம் தான் கர்த்தராகிய தேவனுடைய மகிமை. அந்த மகிமையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் உட்கார்ந்து அவர் ஆளுகை செய்ய வேண்டுமானால் மணவாட்டி போக வேண்டும். இந்த மணவாட்டி தான் சமாதானம் பெற்று போக முடியும். ஆமேனா? அப்படியானால் பூரண உபதேசம், எருசலேமுடைய அலங்கம், எருசலேமுடைய மதில், சியோன் மலை எருசலேமுடைய மதில். சியோன் மலையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டுமானால் எருசலேம் அலங்கத்தினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும், மதிலினால் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அப்போ பிசாசு என்ன தெரியுமா பண்ணுமா? மதில் என்பது உபதேசம், உபதேசம். மதில் என்பது ரட்சிப்பு, ரட்சிப்பு என்றால் உபதேசம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தில் உன்னுடைய மதில்களை ரட்சிப்பு என்றும் உன்னுடைய வாசல்களை துதி என்றும் என்று அழைக்கப்படுகிறது. அதே போல ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் ரட்சிப்பு மதில். எது ரட்சிப்பு என்று சொன்னால் கிறிஸ்துவை பற்றின பூரண உபதேசம். ஆமெனா? ஆனால் இந்த உபதேசம் போகக்கூடாதபடிக்கு, ஏன்னா உபதேசம் போயிருச்சுன்னா, உபதேசம் என்று சொன்னாலே ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். கொலோசியர் 1:28 எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் உபதேசம் பண்ணி எல்லா ஞானத்தோடு நாங்கள் உபதேசம் பண்ணுகிறோம். இந்த உபதேசம் சிலுவையை பற்றின உபதேசம். கிறிஸ்து இயேசு ஏன் மரிக்க வேண்டும், எனக்காக அவர் ஏன் மரிக்க வேண்டும் என்கின்ற நீதியெல்லாம் அறிந்து கொண்டு பூர்ணப்பட்டுச்சுன்னா தான் இந்த எருசலேமுக்காகத்தான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். ஆமென் சொல்லுங்க. அதை பிசாசு என்ன செஞ்சான் அப்படின்னா, இப்போ கடகன ஒரு சில வசனம் காட்டும் போது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 48:1 வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 48:1 வாசிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்தில், நல்ல கனி, அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நமது தேவனுடைய நகரம் என்பது என்னது? எருசலேம். தமது பரிசுத்த பர்வதம் என்பது சியோன் பர்வதம். ஆமெனா? ஆக அந்த மலையும் அந்த அலங்கமும், அலங்கம் மதில் சூழ்ந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணம் என்று சொன்னால் அது பயங்கர விலையேற பெற்ற பொக்கிஷம், விலை மதிக்க முடியாத ஒரு நகரம் அது. அந்த மதில் என்பது தான் உபதேசம். அதாவது இந்த உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். எருசலேம் என்றால் டீச்சிங் ஆஃப் பீஸ், சமாதானத்தின் உபதேசம், சமாதானத்தின் போதனை. ஆமென் சொல்லுங்க. 2வது வசனம். வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். இந்த வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம், எல்லாம் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இந்த சியோன் பர்வதம் எங்க இருக்குது? வடதிசையில் உள்ள சியோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது, அதுவே மகாராஜாவின் நகரம். நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இந்த எருசலேம் சியோனை பிரிக்கவே முடியாது. அது ஆவி ஆத்துமா. இஸ்ரவேல் என்பது சரீரம், இஸ்ரவேல் என்பது சரீரம். ஆவி ஆத்துமா என்பது எருசலேம், ஆவி என்பது சியோன். ஆக இந்த எருசலேம் இஸ்ரவேல், எருசலேம், சியோன் என்பதை பிரிக்கவே முடியாது. ஆக மகாராஜாவின் நகரம் இது இந்த பிரபஞ்சத்தினுடைய சட்டம். இந்த பிரபஞ்சத்துக்கே மகிமையின் சிங்காசனம் சியோன், சியோன் பர்வதம். இந்த சியோன் பர்வதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆட்சி பண்ணணும்னாக்கா மதில் சூழ்ந்த பட்டணம், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. அரண்மனை என்பது ராஜா இருக்கிற இடம். அங்கே சுகம் என்று சொல்லுவது திருமணம், திருமண பந்தம், மணவாட்டி சபை. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமேனா? ஆக நம்முடைய ஆண்டவராகிய தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார் என்றால், மத்தேயு புத்தகம் 22ஆம் அதிகாரத்தில் பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பா இருக்கிறது. ஆமேனா? நம்முடைய பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திருமணம் செய்வதற்கு சித்தம் கொண்டார். அவரை திருமணம் செய்கிற மணவாட்டிக்கு பூரண உபதேசம், சமாதானத்தின் உபதேசம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றான மெய்தேவனாகிய அவரை பற்றியும் அவருடைய ஒரே பிறந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியும் உபதேசம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் மரிக்க வேண்டும் என்கின்ற உபதேசத்தை பூரணமாய் கற்றிருப்பவளே அந்த சபை. அதனால தான் பிசாசு என்ன செய்வான் அப்படின்னா, சபைக்கு விரோதமாக செயல்படுவான். எப்படி தெரியுமா செயல்படுவான்? சபையெல்லாம் செயல்பட விடுவான். ஆனால் உபதேசத்தை மாத்திரம்
அங்கே சரியாக கொண்டு போக மாட்டான். கள்ள உபதேசங்களை கொடுத்து திருப்பிடுவான், வேதத்தை புரட்டிடுவான். இதுதான் பிசாசுடைய நோக்கம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது யோபு 38ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பூ உலகை படைப்பதற்கு தேவன் சித்தம் கொள்ளுவார். சித்தம் கொண்டு நான் நினைக்கிறேன் அப்போ தான் மனுக்குலத்துக்கு கொடுத்த ரகசியத்தை இந்த பிசாசுக்கு சொல்லியிருப்பார் போல் இருக்கு, இந்த தூதனுக்கு. ஆனால் இதை சொன்னதுமே அவனால் பொறுக்க முடியல. அது எப்படி மனுக்குலம் வரலாம், அது எப்படி இயேசு கிறிஸ்து போய் சியோன் பர்வதத்தில் போய் உட்காரலாம், நான் தான் சியோன் பர்வதத்துக்கு ஏறுவேன் அப்படின்னு அவன் மனசில் நினச்சான் பாருங்க. நினப்பு அன்னைக்கு விழுந்தான் அவன் விழுக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கவனிங்க. எதற்காக இந்த யுத்தம் இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த சியோன், இந்த எருசலேமுக்கு விரோதமாக இந்த யுத்தம் இப்போ இதை நடக்குதுன்னு. இப்போ இந்த யுத்தம் அடுத்த கட்டமாக எப்படி போக போகுது அதை மட்டும் தான் பார்க்க போகிறேன் இன்னைக்கு. ஆமேனா. இன்னைக்கு ஈரானுக்கு இப்போ நியூஸ் பார்க்குறேன், பயங்கரமான சம்பவங்கள்லாம் வந்திருக்குது. இஸ்ரேல் தாக்குறதுக்கு பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்கன்னு நியூஸ் பார்க்குறேன். நல்லா கவனிங்க. இந்த சம்பவம் ஏதோ வெளியில மாம்சத்தின்படி நடக்கல, உள்ள இருந்து டைரக்ட் பண்றது இன்னொரு ஆவி. அது அந்த ஆவி எப்ப இந்த சியோன் எருசலேமுக்கு விரோதமாக செயல்பட்டுச்சுன்னா, தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கிவிட்டு மனிதனை குறித்து தம்முடைய மீட்பின் திட்டத்தை வெளிப்படுத்தினதுமே இந்த பிசாசு என்ன சொல்லிட்டேனாக்கா, நான் தான் சியோன் பருவத்துக்கு போவேன், இயேசு கிறிஸ்து போகக்கூடாது. அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கக்கூடாது. ஏன்னா சமாதானத்தின் தேவன் என்று சொன்னால் மனிதனுக்காக கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து நம்மை மறுரூபப்படுத்தி தேவனுக்கு முன்பதாக நம்மை கொண்டு போய் முகமுகமாக நிறுத்த வேண்டும். இதுதான் தேவனுடைய சமாதான நோக்கம். அதனால தான் ஆண்டவர் சொல்லிட்டாரு ரோமர் நிருபம் 16:20 சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலின் கீழே நசுக்கி போடுவாராக. ஆமேனா. அந்த சாத்தான காலின் கீழே நசுக்கி போறது என்பதுதான் மகிமை அடைந்து சமாதானம் பெற்று பிதாவகிய தேவனை தரிசிப்பது. ஆமேனா. அப்போ 1 தெசலோனிக்கர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தை எல்லாவற்றையும் முற்றிலுமே பரிசுத்தப்படுத்தி நம்மை மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆமேனா. சரி, அப்போ இந்த பரிசுத்த பர்வதமாகி இந்த சியோனிலே நம்முடைய மகாராஜாவாகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக இருக்கிறார். இது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நியமிக்கப்பட்ட தேவனுடைய தீர்மானம். இத சாத்தான் நல்லதா இருந்தான், தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தான். என்னைக்கு இயேசு கிறிஸ்து சியோன் பர்வதத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருப்பார் என்ற ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினாரோ அன்னைக்கே கிளர்ச்சி பண்ண ஆரம்பித்தான். நான் என்கின்ற எண்ணம் அவனுக்குள்ளே வந்துச்சு. இந்த மகாராஜாவின் நகரத்துக்கு எதிராக இந்த சாத்தான் செயல்பட ஆரம்பித்தான். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 14:13 வாசிக்க பார்க்கலாம். இல்லைனா 12 வாசிங்க. வாசி, வேகமேத்து வாசி. ஏசாயா 14 அதிகாரம் 12 அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே, நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே, வடபுறத்தில் இருக்கிற சியோன் பர்வதம். எத்தனை புரிஞ்சு போச்சு? இந்த சியோன் எங்க இருக்குது? எருசலேமில் இருக்கிறது. அப்படியானால் இந்த சியோன் எருசலேமுக்கு விரோதமாக எப்பொழுது கிளர்ச்சி ஆரம்பித்தது, எப்பொழுது இந்த யுத்தம் ஆரம்பித்ததுன்னா மனுஷனே உண்டாகலை. அப்பவே அவன் என்ன பண்ணிட்டானா, சத்துரு பிசாசன் இந்த வலுசர்பம் என்ன பண்ணுச்சுன்னா, எப்படி இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்துடுறாரு நான் பார்த்துடுறேன், அவர் எப்படி இந்த மனுஷனுக்காக மரிக்கிறாருன்னு நான் பார்த்துடுறேன், அவரை வரவிட மாட்டேன், இவங்களை அப்படியே வந்தாலும் இந்த ஜனங்களை விசுவாசிக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வடபுறங்களில் உள்ள இந்த சியோன் பர்வதத்துக்கு, அந்த ஆராதனை கூட்டத்திற்கு ஆசைப்பட்டவன் தான் இந்த வலுசர்பம். தொடர்ந்து வாசிக்கலாம். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உன்னதமானவர். ஆமேனா. உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே, ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்தில் தள்ளுண்டு போனாய். ஆக இந்த சியோன் எருசலேமுக்கு விரோதமாய் செயல்படுறது ஒரு ஆவி. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இந்த வலுசர்பம் என்ன பண்ணிட்டான்னா, மனுக்குலத்தை பூர்ணப்படுத்தாதபடிக்கு எருசலேமாகிய மனுக்குலம் ஷாலேம் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் மனிதனுக்காக மரிக்க வேண்டும், அவரை என்றென்றைக்கும் ராஜாவாக ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும் என்பது சமாதானத்தின் தேவனுடைய மீட்பின் திட்டம். இந்த திட்டத்துக்கு விரோதமாக சியோன் எருசலேமுக்கு விரோதமாக செயல்படுகிறவன் தான் இந்த வலுசர்பம். இவனுக்காக உண்டாக்கப்பட்டது தான் இந்த பாதாளம்.
ஆமெனா. ஆக இந்த உபதேசம், கிறிஸ்து இயேசுவினுடைய சிலுவையை பற்றிய உபதேசம் ஜனங்களுக்கு போய் சேரக்கூடாதபடிக்கு அவன் ரொம்ப யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான். ஆமெனா. இப்போ ஆண்டவர் என்ன செய்தார்னா, ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை உருவாக்கி தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்கி இந்த எருசலேம் சீயோனுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனிதர்கள் மத்தியிலே ஆளுகை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக தேவன் உண்டாக்கினார். அப்படி உண்டாக்கின போது அவன் என்ன பண்ணனா, வலு சர்ப்பமாக உள்ளே வந்து ஏவாளை வஞ்சித்து தேவனுடைய மீட்பின் திட்டத்தை குலைக்கும்படிக்கு அவன் பிளான் பண்ணி அந்த ஆதாமுக்குள்ள பிசாசுடைய வித்தாகிய அவிசுவாசத்தை, மிருக குணத்தை உள்ளே கொண்டு வந்து விட்டான். ஆனாலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெய கிறிஸ்து, ஆமேன் சொல்லுவோமா? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே ஜெயம் எடுத்தவர். ஆமேனா. என்றைக்கு மனிதனை தேவன் சித்தம் கொண்டாரோ அன்றைக்கு அவர் ஜெயம் எடுத்த கர்த்தராக இயேசு கிறிஸ்து, ஆமேன் சொல்லுவோமா? அவர் உன் தலையை நசுக்குவார். ஆமேன். உனக்கு ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவார் என்று கர்த்தர் இங்கே திருப்பி சொல்லி அமுச்சு விட்டார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ நல்லா கவனிங்க. ஆதாம் மூலமாய் ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருந்த தேவனுக்கு பதிலாக தேவனுடைய நோக்கத்தை பிசாசானவன் குலைக்க நினைத்தான். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாம் என்கின்ற ஒரு மனுஷனை கொண்டு இந்த சீயோன் எருசலேம் என்கின்ற இந்த மகிமையை குறித்த வெளிச்சத்தை ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தார். ஆமென். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக் என்கின்ற சாலேமின் ராஜா, எத்தனை சொல் இப்போ புரிஞ்சு போச்சு? சாலேம் என்று சொன்னால் சமாதானம், ஷாலோம். ஆக இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும், அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழ வேண்டும் என்பதே இந்த ஷாலோம். ஆமெனா. அவர் சமாதானத்தின் தேவன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். அவர் வந்து என்ன செய்தார்னா, ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். இந்த எருசலேமினுடைய இந்த ராஜா, சாலேமின் ராஜா, திருப்பி கொள்ளுங்க, எருசலேமே அல்ல, சாலேமின் ராஜா. எருசலேம் என்பது மணவாட்டி, நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். சாலேம் என்பது தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 14வது அதிகாரம் 18 வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 14:18 வாசிங்க பார்க்கலாம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து, எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா மைண்ட்ல வச்சுக்கணும். இப்போ ஆபிரகாம் மூலமாய் ஒரு சந்ததியை உருவாக்கி அந்த சந்ததிக்கு ஒரு பூரண உபதேசத்தை கொடுத்து, உபதேசம் இதுதான் ரொம்ப முக்கியம். எருசலேமுடைய அலங்கம் மதில் கட்டப்பட்டிருக்க வேண்டும். அலங்கம் அரண் கட்டப்பட்டு இருந்தால்தான் அது ஒரு நகரம், அது வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு நகரம். அந்த நகரம் தான் மகிமையின் நகரம். இப்போ ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். மெல்கிசேதேக் யார் என்று சொன்னால் ஆசாரிய ராஜா. ஆசாரியன் என்று சொன்னால் பலியை செலுத்துகிறவன், ராஜா என்று சொன்னால் நீதியை நடப்பிக்கிறவன். இந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆசாரியன் என்று சொன்னால் அவரே பலியாக வேண்டும். தம்மை தாமே ஒரே தரம் பலியிட்டு ஒரே பலியினாலே எல்லா பிரமாணங்களையும் பூரணப்படுத்தி அவரே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்ய வேண்டும். ஆக இந்த மெல்கிசேதேக்கு யார் என்றால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. இதெல்லாம் எபிரேயர் நிருபத்தில் நம்ம பலமுறை பார்க்கிறோம். இன்னைக்கு உபதேசம் அல்ல, இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம், வேகமா போறேன். இப்போ அவர் வந்து என்ன சொல்றாருனாக்கா, எதை கொண்டு வந்து கொடுத்தாரு? அப்பமும் திராட்சரசம். அப்பம் என்பது என்ன தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், போஜனம். போஜனமே ஜீவன், போஜனமே நம்முடைய மாம்சத்துக்கு வல்லமை. அதே போல தான் நம்முடைய ஆத்மாவுக்கு எது ஜீவன் என்றால் போஜனம். போஜனமே ஜீவன். எது போஜனம் என்றால் உபதேசம். சிலுவையை பற்றின உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலன். போஜனமே பலன், போஜனமே ஜீவன். அப்ப என்ன சொல்லி கொடுக்கிறார் ஆபிரகாமுக்குன்னா, கிறிஸ்து வருவார், நமக்காக பலியாவார், அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு திராட்சரசம். திராட்சரசம் என்று சொன்னால் உயிர்த்தெழுந்த வல்லமை, மகிமையின் சந்தோஷம், சந்தோஷத்தை காண்பிக்கிறது. நான் இந்த திராட்சரசத்தை என் பிதாவின் ராஜ்யத்தில் நவமானதை உங்களோட கூட பானம் பண்ணுகிற வரைக்கும் அதை குடிப்பது இல்லை என்று சொன்னாரே. அப்போ அந்த திராட்சரசம் என்று உயிர்த்தெழுதலை குறிக்கிறது, மகிமையை குறிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? ஆக அப்பமும் ரசத்தையும் கொடுத்து சாலேமின் ராஜா, மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா. இவர் எந்த ராஜானா சாலேமின் ராஜா. இந்த சாலேம் தான் மோரியா மலையில் இருக்கக்கூடிய சீயோன் பர்வதத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த மெல்கிசேதேக்கு.
வாசி மறுபடியும் 18 வசனம். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இந்த வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர்தான் வானத்தையும் பூமியும் உடையவர். அவரே ராஜாதி ராஜா. அவர் சியோன் பர்வதத்தில் என்றென்றைக்கும் ஆளுகை செய்கிறவர். அவர் சியோன் பர்வதத்தில் ஆளுகை செய்யணும்னா எருசலேம் போக வேண்டும், மணவாட்டி கைப்பிடிக்க வேண்டும். ஆமெனா? அப்போ ஆபிரகாமுக்கு இந்த வெளிச்சம் வந்ததும் அவர் அஸ்திபாரம் உள்ள அந்த நகரத்துக்கு காத்திருந்து, அவர் பூமியில அஸ்திபாரம் போட்டு வீட்டை கட்டாம அந்த வாக்குத்தத்தத்துக்கு உடன் சுதந்திரவாளியாகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தார். கூடாரம் என்று சொல்லுவது சிலுவையில பலியாகிற இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் கூடாரத்தை ஆணி அடிச்சு தான் கட்டுவாங்க. அப்படியானால் இந்த கூடாரத்திலே குடியிருந்தார் என்று சொல்லுவது சிலுவையினுடைய அந்த நிழல்ல போய் மறைந்து கொண்டார் ஆபிரகாம். ஆமெனா? அதனால தான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்படியானால் இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அதனால தான் புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கும் போது ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாக இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளி என்று ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? இப்போ என்ன நடந்துச்சு? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோடு கூட தேவன் உடன்படிக்கை செய்தார். இவருடைய வம்சம் எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்துச்சு. எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த இந்த ஜனங்களுக்கு ஆபிரகாம் விசுவாசித்த வானத்தை பூமியும் உடையவராக உன்னதமான தேவனாகி இயேசு கிறிஸ்துவை அங்கு வெளிப்படுத்தினார். அதுதான் பஸ்கா. அந்த பஸ்காவின் ரத்தத்தின் மூலமாய் பார்வோனை சங்காரம் செய்துவிட்டு செங்கடலை பிளந்து அவர்கள் நேர எங்க வராங்கன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்துக்கு வருகிறார்கள். இந்த கானான் தேசம் 7 விதமான ஜாதிகளின் மத்தியிலே பயங்கரமான துர்க்காரியங்களை செய்து கொண்டு அசுத்தங்களை நடைபெற்றுக் கொண்டிருந்தார்கள். தேவனுக்கு நோக்கமே என்ன நோக்கம்னா, இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசம் வர வேண்டும். இந்த இஸ்ரவேல் என்பது சரீரம், மாம்சத்தின்படியான செயல்பாடுகள். எருசலேம் என்பது ஆத்துமா, சியோன் என்பது ஆவி. இதை பிரிக்கவே முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சியோன் பர்வதம், எருசலேமில் இருக்கக்கூடிய சியோன் பர்வதம் ஆளுகை செய்ய வேண்டும். அப்போ என்ன செய்தார்னா, மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை, ஆபிரகாமின் சந்ததியை அழைத்து கொண்டு வந்தார். ஆபிரகாமின் சந்ததி என்ன செஞ்சாங்கன்னா, இப்போ 7 ஜாதிகளோடு கூட என்ன ஜாதி? 7 ஜாதி. கானானியர், அப்புறம் ஏத்தியர், ஏவியர், அப்புறமா யாரு? பெரிசியர், கிர்காசியர், எமோரியர், எபூசியர் என்கின்ற இந்த 7 ஜாதிகளை நல்ல கவனி. இந்த 7 ஜாதிகளோடு கூட அவர் யுத்தம் செய்து இவங்க என்ன பண்ணாங்கன்னா தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். யோசுவாவின் காலத்தில், மோசேக்கு அப்புறம் யோசுவா வந்து பயங்கரமான யுத்தங்களை செய்து இந்த இஸ்ரவேல் தேசத்தை பிடித்தார்கள். ஆனால் எருசலேமை பிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் எருசலேம் எபூசியர்கள் கையில் இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. நல்ல கவனிங்க. யோசுவா பங்கிட்டு கொடுத்த போது எருசலேமை என்னைக்கு பிடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அந்த எருசலேம் அவருடைய வசமாக மாறும், அவர்களுடைய கைவசத்துக்கு வரும். ஆனால் யோசுவாவின் காலத்தில் எருசலேமை முழுவதுமாக கைப்பற்றவில்லை. காரணம், எருசலேம் எபூசியர்கள் கையில் இருந்துச்சு. இந்த எபூசியர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா பயங்கரமான சுயநம்பிக்கை உடையவர்கள், பயங்கரமான வஞ்சகம், தாம் மாம்சத்தை நம்பக்கூடியவர்கள். இவங்க என்ன செய்தாங்கன்னாக்கா, குருடரும் சப்பானிகளையும் நல்லா பயிற்றுவித்தாங்க. இவங்கெல்லாம் மாற்றுத்திறனாளிகள். குருடர் என்று சொன்னால் கண்ணு தெரியல. அவர்களை என்ன பண்ணாங்கன்னா நல்லா பயிற்றுவித்து, நல்லா யுத்த பயிற்சி கொடுத்து, ஒரே ஒரு சின்ன அசைவாகும் சவுண்ட் அவங்க காதில் கேட்டாங்கன்னாவே அவ்வளோ ஷார்ப்பாக கவன்கல் வச்சு அடித்து வரக்கூடிய எதிரிகளை நிர்மூலமாக்கிடுவாங்க. கவன்கல், உண்டிக்கோல் இருக்குல்லையே, உண்டிக்கோல் சொல்லி நம்ம கவன்கல் வச்சு இந்த குருடர் அவ்வளோ ஷார்ப்பு, லைட்டாக சின்ன சவுண்ட் அப்படி கேட்டு சவுண்டை வச்சு அடிச்சு அவ்வளோ ஷார்ப்பாக அடிச்சு காலி பண்ணுவாங்க. சப்பானிகள் அப்படின்னா யாருனாக்கா, இவங்களால ஏந்து நடக்க முடியாது. ஆனால் கொரில்லா தாக்குதல்னா மறைஞ்சிருந்து தாக்குறது. இவங்க அலங்கத்தின் மேலே, மதில் மேலே எங்கே இருக்கிறான்னு தெரியாது. யாராச்சும் உள்ளே போனாலும் அப்படியே பேக் சைடில் போய் அவங்கள அப்படியே அவங்க மேலே விழுந்து அவர்களை நிர்மூலமாக்கி அப்படியே அழிச்சிருவாங்க. ஆக எருசலேமை, சியோன் கோட்டையை, இந்த சியோன் பர்வதத்தை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. யோசுவாவின் காலத்தில் இதை பிடிக்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, எருசலேமுடைய ஒரு சின்ன பகுதியை மாத்திரம் பிடித்தார்கள். இதை பிடித்து பங்கிட்டு கொடுக்கும்போது யூதாவுக்கு ஒரு பங்கும் பெஞ்சமினுக்கு ஒரு பங்குமா கொடுத்துருந்தாங்க. மற்றபடி சியோன் கோட்டையை பிடிக்க முடியல பிசாசு. இந்த சியோன் கோட்டையை பிடிக்க விடாதபடிக்கு இன்னைக்கு ஆத்துமாக்களை குருடும் சப்பானியமாக வைத்திருக்கிறான். குருடு என்பது தேவனை குறித்த வெளிச்சம், உபதேசம் இல்லாதது. சப்பானி என்பது விசுவாச பாதையில் ஓடாமல் இருப்பது.
விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாகி இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம பொறுமையோட ஓடக்கடவோம். ஆனால் ஓட முடியாதபடிக்கு இன்னைக்கு நம்ம குருடும் சப்பானியமாக வைத்திருக்கிறான் பிசாசு. நல்லா கவனிங்க. இந்த பங்கிட்டு கொடுக்கும்போது யார் யாருக்கு எந்த பங்கு போகுச்சுன்னு மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம் வேகமா. யோசுவாவின் புத்தகம் 16வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. யோசுவாவின் புத்தகம் 16வது அதிகாரத்தில் இந்த எபூசை இந்த எருசலேம் யார் கையில் இருந்துச்சு? 16வது அதிகாரம் கடைசி வசனம் 63வது வசனம் 15:63 சாரி 15:63 வாசிங்க. யோசுவா எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யூதா புத்திரர் துரத்திவிடக் கூடாமற் போயிற்று. யார்? எபூசியரை. நல்ல கவனி. எருசலேமிலே குடியிருந்த எபூசியரை யோசுவாவின் காலத்தில் துரத்திவிட முடியவில்லை, அவர் ஜெயங்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் குருடரும் சப்பானிகளும் அங்கே இருக்கிறார்கள். ஆகையால் இந்நாள் மட்டும் எபூசியர் யூதா புத்திரோடு எருசலேமிலே குடியிருக்கிறார்கள். அடுத்த வசனம் 18வது அதிகாரம் திருப்பி கொள்ளுங்க. அதுல 28வது வசனம். இப்போ எருசலேமினுடைய ஒரு பகுதி யூதர்களுக்கு வந்து சேர்ந்துச்சு, இன்னொரு பகுதி கொஞ்சம் பகுதி 28 வாசிங்க. 18:28 சேலா ஏலேப் எருசலேமாகிய எபூசு கீபயாத் கீரயாத் என்னும் 14 பட்டணங்களும் அவைகளின் கிராமங்களுமே பென்யமீன் புத்திரருக்கு வம்சங்களின்படி இருக்கிற சுதந்திரம் இதுவே. ஆக எருசலேமுக்கு யார் கிடைச்சது? யூதா கோத்திரத்துக்கும் பென்யமீன் கோத்திரம் கிடைச்சிச்சு. ஆனா எதை கைப்பற்ற முடியல? சீயோன் கோட்டையை கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் தாவீது ராஜாவான பிற்பாடு தாவீது ராஜா முழுக்க தேவனுடைய ஆவிக்குரியவர், வரக்கூடிய மேசியாவை குறித்த ஒரு சித்தமுடையவர், அந்த சித்தத்தை பூரணமாய் பெற்றுக்கொண்டவர். ஆமென் சொல்லுவோமா? அதனால தான் தாவீது ராஜாவான உடனே இந்த சீயோன் கோட்டையை கைப்பற்றி விட்டார். எல்லா கரங்களும் ஆமென் சொல்லுவோமா? ஏனென்றால் தாவீது முழுக்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ மனுஷன். 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுங்க. இந்த சீயோன் கோட்டை எப்படி பிடிக்கப்பட்டது? 2 சாமுவேல் 5வது அதிகாரம் அதுல 6வது வசனம் வாசிக்க பார்க்கலாம். தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோட கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு முன்னாடியே எருசலேமை இஸ்ரவேல் தேசத்தை சுதந்திரத்துக் கொண்டாலும் அவர்கள் பூரணமான ஒரு ஆளுகைக்குள்ள வரல. ஏன் வரல? சீயோன் அதாவது எருசலேம் பூரணமாக இஸ்ரவேலுக்கு கிடைக்கல. ஆக எப்பொழுது இது கிடைச்சது அப்படின்னா தாவீதுவின் ஆட்சி காலத்தில் வந்து. ஏன்னா குருடரும் சப்பானி தடுப்பாங்க, உள்ள சீயோனை பிடிக்க முடியாது. இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் உண்டு. இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்துட்டோம். அஸ்திபாரங்களும் மதிலும் நகரமாகிய புதிய எருசலேம் என்கின்ற அந்த ஒரு தலைப்பில் நம்ம ஏறக்குறைய 50 வாரங்களாக நம்ம கர்த்தருக்கு தியானிக்க உதவி செய்தார். அவருடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. இப்போ 7வது வசனம் தொடர்ந்து வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான், அது தாவீதின் நகரமாயிற்று, தாவீது ராஜாவின் நகரமாயிற்று, இதுவே மகாராஜாவின் நகரம். ஆமெனா? அதான் தாவீதின் குமாரனாக இயேசு கிறிஸ்து. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு இப்ப? ஏன்னா தாவீதின் சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். இந்த சீயோன் கோட்டையை பிடித்த தாவீது முழுக்க இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு முன் உதாரணம், ஒரு நிழலாட்டமான வாழ்க்கை. எப்படி பிடித்தார் சீயோன் கோட்டையை? எவன் சாலகத்தின் வழியா ஏறி எபூசியரையும் தாவீதின் ஆத்துமா பகைக்கிற சப்பானிகளையும் குருடரையும் முறியடிக்கிறானோ அவன் தலைவனாக இருப்பான் என்று தாவீது அன்றைய தினம் சொல்லியிருந்தான். அதனால் குருடரும் சப்பானியும் வீட்டிலே வரலாகாது என்று சொல்லுவதும் உண்டு. ஆமென் சொல்லுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் மோசே மூலமாய் செய்திருந்தார். அதில் உடன்படிக்கை பெட்டிய பெலிஸ்தர்கள் என்ன பண்ண கைப்பற்றி இருந்தார்கள். ஏன்னா ஏலி அங்கே நியாயாதிபதியாக இருந்த நாட்களிலே ஓப்னி பினகாஸ் அவருடைய பிள்ளைகள் செத்து போனார்கள். பெலிஸ்தர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் கைவசப்படுத்தி கொண்டு அது எங்கெங்கோ திரிஞ்சு கடைசியில் ஒரு அபினதாபின் வீட்டில் இருந்துச்சு. அபினதாபின் வீட்டில். இப்போ தாவீது என்ன செய்தார்னா சீயோன் கோட்டையை பிடிச்சிட்டு ஆசரிப்பு கூடாரத்தை கொண்டு வந்து சீயோன் கோட்டையில் தாவீதுடைய நகரத்தில் இந்த அவர் தாம் போட்டிருந்த கூடாரத்தில் வச்சு அந்த உடன்படிக்கை பெட்டியை அங்கே போட்டார். சீயோன் கோட்டையில் இப்போ என்ன வந்துருச்சு? ஆசரிப்பு கூடாரம் வந்துருச்சு. ஆசரிப்பு கூடாரம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்து மரிக்கிறதுக்கு ஒப்பனை. ஆமெனா? கூடாரத்தை ஆணி அடிப்பாங்களா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆணி அடிச்சாங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததுக்கு ஒப்பனை. ஆமெனா? எடுத்து வாசிங்க 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் வேகமா போறேன். 17ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்தபோது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகனமே சமர்ப்பணம் இட்டான். ஆமெனா?
இப்போ என்ன நடந்துச்சு? இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல் நடந்துருச்சு. ஆமேனா? ஆமேன் சொல்லுங்க. இப்போ என்ன நடந்துச்சு? சியோன் கோட்டையில், சியோன் பர்வதத்தில் இயேசு கிறிஸ்து வந்து பலியாயிட்டார். தாவீதுடைய நாட்களில், தாவீது ராஜாவின் நாட்களில். இப்போ ராஜா, தாவீது ராஜா, இந்த தாவீது ராஜா தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ என்ன பண்ணோம்? உயிரோடு எழுந்திருக்கணும். உயிரோடு எழுந்திருத்து என்பது தேவாலயம் கட்டுவது. ஆமேனா? இந்த ஆசரிப்பு கூடாரம் ஆசரிப்பு கூடாரமாக இருக்கக்கூடாது. ஆசரிப்பு கூடாரம் தேவாலயமாக மாற வேண்டும். தேவாலயத்தை முழுக்க முழுக்க பொன்னில் கட்ட வேண்டும். இந்த தேவாலயம் என்பது தான் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து. தேவாலயம் கட்ட வேண்டும் என்ற எண்ணம் தாவீதுக்குள்ள எழும்புச்சு. தேவன் அதன் மாதிரியை கொடுத்தார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரத்தில் இந்த மாதிரியை கொடுத்தா சொல்லியிருக்குது. அப்போ சாலமோன் ராஜா வந்துட்டு, சாலமோன் என்று சொன்னால் சமாதானம் என்று அர்த்தம். ஆனால் எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் போதனை என்று அர்த்தம். இப்போ எருசலேமை சுற்றி சாலமோன் மதிலை கட்டி, ஏன்னா இந்த இஸ்ரவேலுக்கு விரோதமாக இருந்த எல்லா சத்துருக்களையும் தாவீது ராஜா மொத்த பேரை நிர்மூலமாக்கி ஒரு பெரிய யுத்தம் பண்ணி ஜெயம் எடுத்து ஒரு சத்துரும் இல்லாதபடிக்கு அங்கே ஒரு பெரிய சமாதானத்தை தாவீதினுடைய நாட்களில் ஏற்படுத்தி விட்டார். ஆமேனா? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். ஆமேன் சொல்லுவோமா? அப்போ தாவீது மாம்சத்தில் வந்து பலியான இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பனை. தாவீது என்று சொன்னால் அன்பு, பிலவுட் என்று அர்த்தம், அன்புக்குரியவன். சாலமோன் என்று சொன்னால் சமாதானம். ஆக தாவீது என்பது சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்துவுக்கும், சாலமோன் என்பது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் ஒப்பனை. சாலமோன் தான் என்ன பண்ண? தேவாலயத்தை கட்டினார். எப்படி கட்டினார்? பொன்னினாலே கட்டினார். இந்த பொன் மகிமையை காண்பிக்கிறது, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை காண்பிக்கிறது. ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சிலுவையில் பலியாகி அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்திருப்பார் என்பது தாவீதுடைய ஆட்சி காலத்திலும் சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் நிறைவேறிவிட்டது. ஆமேனா? கடகடம் வசந்த வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். முதலாவது 1 நாளாகமத்தின் புத்தகம் 3ஆவது அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. சாலமோன் எங்கே தேவாலயத்தை கட்டினார்? வாசிங்களா? 3ஆவது அதிகாரத்தை வாசிங்களா? 1 2 நாளாகமம் 3:1. பின்பு சாலமோன் எருசலேமிலே தன் தகப்பனாகிய தாவீதுக்கு காண்பிக்கப்பட்ட மோரியா என்னும் மலை, இதுதான் சீயோன் மலை, எபூசியனாகிய ஒர்னான். புரிஞ்சு போச்சா? எபூசியர் கையில் இருந்தது ஒர்னான் களம் என்னும் தாவீது குறித்து வைத்த ஸ்தலத்திலே கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட துவங்கினான். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எப்படி கட்டினாரு? எப்படி கட்டினா? எதில் வச்சு கட்டினாரு? திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். எப்படிப்பட்ட அது ஆலயமாக அது இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, இதே 3ஆவது அதிகாரத்தில் 6ஆவது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 2:3. அந்த மாளிகையை ரத்தினங்களால் அலங்கரித்தான். பொன்னானது பர்வாயிமின் பொன்னாயிருந்து. பர்வாயிமின் பொன் என்பது ஓப்பீரின் தங்கம். ஆமேனா? இந்த ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய், 45 சங்கீதத்தை பார்க்கிறோம். இந்த ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கம் அணிந்தவளாய் ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வரப்படுகிறார். அவள் தான் எருசலேம். அவர் சாலேம், அவர் வந்து சாலமோன். ஆனால் நாம் தான் எருசலேம். இந்த எருசலேம் சியோன் என்கின்ற உபதேசத்தில் நாம் பூர்ணப்பட்டிருக்க வேண்டும். ஆக சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் தேவனுடைய நோக்கம் நிறைவேறிச்சு. அதாவது ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்தாரே, சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு கொடுத்தாரே அப்பமும் திராட்சரசம். அப்பம் என்பது தாவீது, திராட்சரசம் என்பது சாலமோன். ஆமெனா? அப்பம் என்பது கர்த்தராகிய இயேசு சிலுவையில் மரிக்கிற அந்த மரணம், திராட்சரசம் என்பது உயிர்த்தெழுதல், தேவாலயம் என்பது உயிர்த்தெழுந்த மகிமையின் ஆலயம். ஆமெனா? இப்போ சாலமோன் என்ன பண்ணிட்டார்னா மதிலையும் கட்டிட்டாரு. ஒன்று எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் எப்படிப்பட்ட மதிலை கட்டினார்னா 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 9:15. பிடித்த அமஞ்சி ஆட்களை கொண்டு சாலமோன் ராஜா தான் கர்த்தருடைய ஆலயத்தையும் தன் அரண்மனையும் மில்லோவையும் எருசலேமின் மதிலையும், கரங்களை தாய்மன் சொல்லுங்க பார்க்கலாம். எருசலேமின் மதிலையும் யார் கட்டினது? சாலமோன். மதில்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம், பூரண உபதேசம். ஆமேனா? இந்த பூரண உபதேசம் யாருக்கு தேவை? மணவாட்டிக்கு தேவை. அப்பதான் அவர் சாலேமில், எருசலேமில், சியோன் பர்வதத்தில் இருந்து கொண்டு சாலேமின் ராஜா ஆளுகை செய்வார். ஆமேனா? அப்போ நிழலாட்டமாய் நடந்துருச்சு. ஆமேனா? நடந்த உடனே இப்போ இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வரணும். ஆனால் இன்னும் காலம் நிறைவேறவில்லை. அதனால தான் சாலமோனுக்கு அப்புறம் ராஜ்யம் 2ஆக உடைஞ்சிச்சு. ஆமேனா? சமஸ்த இஸ்ரவேலுக்கு தான்
தாவீதும் சாலமோனும் ராஜாவாக இருந்தார்கள். இப்போ இயேசு கிறிஸ்துவின் மரணமாகிய தாவீதும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலாகிய சாலமோனும் வந்தாச்சு. இப்போ மாம்சத்தின்படியே இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்து சிலுவையில் மரிக்கணும். ஆனால் இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் காலம் நிறைவேறவில்லை. இந்த காலம் நிறைவேறவில்லை என்ன அர்த்தம்? இதில் பயங்கரமான ஆவிக்குரிய அர்த்தம்லாம் உண்டு. இந்த காலம் நிறைவேறுவதற்கு நிறைவேறுகிற வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சார்னாக்கா, இந்த ராஜ்யம் ரெண்டாக உடைந்து போகும்படி அனுமதித்தார். எப்படி அனுமதித்தார் தெரியுமா? சாலமோனுக்கு அப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக முடியும். இன்ன வரைக்கும் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ஒரு ராஜா சாலமோனுக்கு அப்புறம் இல்லை. எத்தனை புரிஞ்சு போச்சு? ஏன்னா வடராஜ்யம் இஸ்ரவேல் என்கின்ற 10 கோத்திரமும், தெற்கு ராஜ்யம் எருசலேமை மையமாக கொண்டு யூதாவும் பெஞ்சமினும் தனியாக பிரிஞ்சிருச்சு. இப்போ எப்படி பிரிஞ்சிச்சு தெரியுமா? இது ஒரு பயங்கரமாக ஷாக்கிங்கான நியூஸ் இருக்குது. என்ன தெரியுமா? என்ன நியூஸ்னா, சாலமோனுக்கு அப்புறம் சாலமோனுடைய மகனாகி ரெகொபெயாம் ராஜாவாக வரணும். ஆனால் ரெகொபெயாம் கிட்ட இஸ்ரவேல் ஜனங்க வந்து, எப்பா உங்க தகப்பன் எங்க மேல பயங்கரமான பாரத்தை சுமத்தினார், பாரமான சுமையை சுமத்தினாரு, நீங்க வந்து எனக்கு அந்த பார சுமையை இறக்கி வைப்பா அப்படின்னு கேட்டாங்க. சாலமோன் இறக்கி சுமத்தின அந்த பாரத்தை இறக்கி வை அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ரெகொபெயாம் என்ன செஞ்சான் தெரியுமா? தன்னுடைய வாலிபர்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான். முதியவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்டதான் முதியவர்கள் சொன்னாங்க, நான் உங்களுக்கு ரொம்ப சுமையெல்லாம் இறக்கி வைக்கிறேன், உங்களால் சமாதானத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி முதியோர் எல்லாம் அவர் ஆலோசனை கொடுத்தாங்க. ஆனால் இந்த ரெகொபெயாம் என்ன செய்துட்டான்னா, அவனோடு கூட இந்த வாலிபர்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறான், இவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, நீ சொல்லு, என் தகப்புடைய இடுப்பு என் சொந்த விரல், அதாவது என் சொந்த விரல் என் தகப்புடைய இடுப்பை விட பெருசுன்னு பருமன்னு போய் சொல்லு, என் தகப்பனை சவுக்க தண்டித்தாரு, நான் அவனை 7 நாள் தண்டிப்பேன்னு போய் சொல்லு. அப்படியே சொன்னான். ராஜ்யம் 2ஆ உடைஞ்சுது. ஆமேனா? அதனால்தான் மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தில் கர்த்தராகிய இயேசு சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, ஆமேனா ஆமேனா, நான் தான் சாலமோனுக்கு அடுத்தபடியாக தாவீதின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்திற்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு இயேசு ராஜா வந்து சொன்னார். கரங்களை தேவன் சொல்லுவோமா? புரிஞ்சு போச்சு அர்த்தம்? ஆமேனா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாவீதுடைய சிங்காசனத்தில் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அங்கே சியோன் பர்வதத்தில் ஆட்சி செய்யணும் இன்ன வரைக்கும் செய்யவில்லை. இன்ன வரைக்கும் எந்த ராஜாவும் செய்யல. தாவீது ராஜா, அதுக்கடுத்து சாலமோன் ராஜா. தாவீது ராஜா என்பது சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து, சாலமோன் ராஜா என்பது உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து. இது ரெண்டத்தையுமே மாம்சத்தை நிறைவேற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சியோன் பர்வதத்தில் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் சியோன் பர்வதத்தில் ஆளுகை செய்யணும்னா யார் போய் ஆகணும்? எருசலேம் என்று சொன்னால் சமாதானத்தின் போதனை. சமாதானத்தின் போதனை எது? நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம், அவருடைய தழும்புகளால் மறுரூபம் அடைகிறோம், அவருடைய தழும்புகளால் நாம் அவருக்கு மனவாட்டி ஆகிறோம். இதுதான் ஏசாயா 53:5 தேவன் தெளிவாய் சொல்லி வைத்திருக்கிறார். எத்தனை சொல்ல புரியுது? சமாதானத்தின் தேவன், எருசலேம் சமாதானத்தின் நகரம். இந்த சபைதான் எருசலேம். ஆமென். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. யார் வேண்டிக் கொள்ளணும்? சபையில் தான் கிறிஸ்து இயேசுனுடைய மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்ததல் ஒரு நித்திய ஆளுகை குறித்த போதனையில் பூரணப்பட வேண்டும். அதனால தான் பிசாசனுக்கு கள்ள உபதேசங்களை கொடுத்து கொண்டிருக்கிறான். இப்போ நல்லா கவனிக்கணும். மாம்சத்தின்படியான இஸ்ரவேல் அவர்கள், நம்மளாம் ஆவிக்குரிய இஸ்ரவேல்கள். 1 கொரிந்தியர் 10:18 பவுல் சொல்லுவார். அந்த வசனத்தை வாசிங்களேன். 1 கொரிந்தியர் 10:18. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலரை பாருங்கள். யாரை பாருங்க? மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்கள் அப்படின்னு அவர் சொல்றாருன்னா, அப்ப ஆவிக்குரிய இஸ்ரவேல் யாரு? ஒவ்வொரு பதத்துக்கும் எதிர்ப்பதம் உண்டு தானே. மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர் அவர்கள் என்றால் ஆவிக்குரிய இஸ்ரவேல் யாரு? நாமத்தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாமத்தான் எருசலேம். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்ப இந்த சாத்தான் என்ன பண்ண ஆரம்பிச்சான்னாக்கா, நல்லா கவனிங்க. முதலாவது தேவாலயத்தை சாலமோன் கட்டினாரு. 2ஆம் தேவாலயத்தில் நேபுகாத் நேச்சாரை விட்டு கிமு 605 முதலாவது படையெடுப்பு, 597 2ஆம் படையெடுப்பு, கிமு 586 3ஆம் படையெடுப்பின் மூலமாய் யூதர்களை சிறைப்பிடித்து கொண்டு போய் எருசலேமை தீக்கிரையாக்கி விட்டு போய்விட்டார் நேபுகாத் நேச்சார். அதற்கு பிற்பாடு
செருபாபேல் தலைமையில் யோசுவா பிரதான ஆசிரியர் இருந்தபோது அவர் வந்து 2ஆம் தேவாலயத்தை கட்டினார்கள். 2ஆம் தேவாலயத்தை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்கள் இருந்தது. ஆமெனா. இந்த 2ஆம் தேவாலயமும் கிபி 70 வெஸ்பாசியன் அவன் ராஜாவாக இருந்தபோது, ரோமர்களுக்கு ராஜாவாக இருந்தபோது அவனுடைய பையன் தீத்து என்ன செய்தான்னு சொன்னால், அந்த 2ஆம் தேவாலயத்தை முழுக்க தீக்கரையாக்கிட்டான். எருசலேமில் இருந்த சியோன் பர்வதத்தில் இருந்த அந்த தேவாலயம் நிர்மூலமாகி போயிடுச்சு, தீக்கரையாகி போயிடுச்சு. ஆமெனா. அதுக்கப்புறமா அன்னைக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச யூதர்களும் சிதறடிக்கப்பட்டு முழுக்க அந்த சியோன் பர்வதத்துக்குள்ள தேவாலயத்தை கட்டி ஆளுகை செய்யக்கூடாதபடிக்கு சாத்தான் ரொம்ப கண்ணுங்கருத்தமாக பார்த்துக்கணும். ஆமென். ஏறக்குறைய 610 தான் இஸ்லாம் என்கின்ற ஒரு மதமே உருவாச்சு. இவனுக்கு உருவான உடனே நேராக பிசாசு என்ன பண்ணிட்டான்னா சியோன் பர்வத்தை பிடிச்சிட்டான். அவனோட நோக்கமே என்ன நோக்கம்னா, மதில் இருக்கக்கூடாது, எழுத்தின்படியே அதுக்கு நல்ல பாதுகாப்பு இருக்கக்கூடாது, அந்த சியோன் பர்வதத்தில் தேவாலயம் கட்டக்கூடாது. தேவாலயம் என்பது மகிமையடைந்த சமாதானத்தின் சரீரம். ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து தேவாலயம். அப்போ இவன் என்ன செஞ்சிட்டான்னாக்கா 690 கிபி 690 ஏறக்குறைய டாம் ஆஃப் ராக் இந்த அல்-அக்ஸா மசூதியெல்லாம் கட்டாங்க. கட்டிட்ட உடனே இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா, இது எங்களுதுன்னு சாத்தானுடைய கூட்டத்தார். நம்மளாம் கவனிங்க, நான் மனுஷனை எப்போதும் நான் சொல்லவே இல்லை, வஞ்சிக்கலை. ஆனால் இந்த உள்ளிருந்து செயல்படுற ஸ்பிரிட், சியோனுக்கு எதிராக செயல்படுற ஸ்பிரிட், இப்போ எல்லாம் பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது எங்களுது, பாலஸ்தீனாவுக்கு சொந்தமானது, நாங்கள் தான் பாலஸ்தீனர்கள், அது எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி எல்லாம் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இதை முழுக்க சியோனுக்கு எதிராக செயல்படுறது வலுசர்பம். ஆமெனா. இந்த வலுசர்பத்தின் ஆவி, இந்த ஆவியை தான் என்ன பண்ணுதுன்னா, எழுத்தின்படியே இந்த சியோன் பர்வதத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து 1000 வருட அரசாட்சி செய்ய வேண்டும்னு நம்ம பார்த்தோம். ஆமெனா. இந்த 1000 வருட அரசாட்சி இந்த சியோன் பர்வதத்தில் இருந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்யக்கூடாதபடிக்கு செயல்படுற ஆவி தான் இந்த வலுசர்பத்தின் ஆவி. அதனால தான் ஈரான் தன்னுடைய நாடாளுமன்ற சட்டத்தில் உலக வரைபடத்திலிருந்து இந்த இஸ்ரவேலர்களை ஒழித்து விட வேண்டும், யூத ரத்தம் ஒரு ரத்தம் இந்த பூமியில் நடமாடக்கூடாது என்பது தான் அவருடைய தேசிய கொள்கை. நாடாளுமன்றத்தில் சட்டத்தை ஏற்றிட்டா அதை அப்படியே செயல்படுத்தணும். அந்த யுத்தம் தான் இப்போ நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, இப்போ சபை எருசலேமாக வேண்டும். ஆமெனா. சபை உபதேசத்தில் பூரணப்பட வேண்டும். சபை தேவனுடைய திட்டத்தின்படியான உபதேசத்தில் நிறைவடைஞ்சிச்சுன்னா, பூர்ணப்பட்டுருச்சுன்னா, இந்த எருசலேம் சியோன் என்கின்ற இது மகிமை அடைஞ்சு, ஏனென்றால் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். ஆக பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நாம் இஸ்ரவேலராக மாறிவிடுகிறோம். பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்ததும் சமாதானத்தின் உடன்படிக்கையின்படியாக இந்த சமாதானத்தின் உபதேசம் நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். சமாதானத்தின் உபதேசத்தை கற்றுக்கொள்வது எருசலேம், இந்த சமாதானத்தின் உபதேசத்தில் பூர்ணமடைவது சியோன். ஆக நம்ம பூர்ணமடையும் போது நாம் மகிமை அடைந்து பிதாவாகிய தேவனை முகமுக தரிசிப்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் இந்த பூமியில் எருசலேமை தலைமையகமாக கொண்டு சியோன் பர்வதமாகி இருக்கிற மோரியா மலையில் அங்கே தேவாலயம் கட்டி அங்கே அவர் ஆளுகை செய்ய வேண்டும். அவர் வந்து ஆளுகை செய்யக்கூடாதபடிக்குத்தான் இந்த அந்தகார வல்லமை இன்னைக்கு இருக்கிற மாம்சத்தின்படியான இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எத்தனை சொல்லிட்டு புரிஞ்சு போச்சு? நல்லா கவனிக்கணும். மாம்சத்தின்படியே இன்னைக்கு இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணுறான்டான்னா சபைக்கு எவ்வளவு பெரிய உபத்திரவத்தை அவன் கொடுப்பான் பார்த்துங்க. அவனை ஜெயிக்கணும்னா ஒரே ஒரு ஆயுதம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமையும் பரிசுத்த ஆவியானுடைய பலமும். ஆமென் சொல்லுவோமா? இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் வந்து நமக்குள்ள என்ன பண்ணணும், பூர்ண சமாதானத்தை கொடுப்பார். இதை தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு இருந்த நாட்களில் தெளிவாக சொல்லிட்டு போனார். யோவான் சுவிசேஷ புத்தகம் 14வது அதிகாரம், யோவான் சுவிசேஷத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் எடுத்து வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 14வது அதிகாரம் 26, 27 வசந்த வாசிக்க பார்க்கலாம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாக தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். நல்லா எதை வைத்து போகிறேன்? உயிர்த்தெழுந்த அந்த மகிமையை உங்களுக்கு வைத்து விட்டு போகிறேன். என்னுடைய
என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. கரங்களை ஊற்றி சொல்லுவோமா? சபையே, எருசலேமே, நீ பயப்பட வேண்டாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்காக ஒரு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? இப்போ என்ன நடக்க போகுது தெரியுமா? 1948 வருஷம் மே மாதம் 14ஆம் தேதி அன்றைக்கு சிதறி கிடந்த கிபி 70 சிதறி போன யூதர்கள் மறுபடியும் இஸ்ரவேல் என்கின்ற ஒரு தேசத்தை அவர்கள் கட்டி கொண்டார்கள். ஆனாலும் சீயோன் பர்வதம் எருசலேம் முழுதுமாக இஸ்ரவேலுக்கு கிடைக்கவில்லை. 1967 வருஷம் ஜூன் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நடந்த 6 நாள் யுத்தத்தில் எருசலேமை, அந்த சீயோன் பர்வதத்தை இஸ்ரவேல் வசமாக கைப்பற்றி கொண்டார்கள். கர்நாடக சொல்லுவோமா? அந்த 6 நாள் யுத்தத்தில் தான் கோலன் மலைகள் எல்லாம் சீரியாவின் கையிலிருந்து அவர்கள் இஸ்ரவேல் பறித்து கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள். மறுபடியும் இழந்து போன அந்த கோலன் மலையெல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். ஆமென். அதான் புரிஞ்சுதா? இப்போ என்ன நடக்குதுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் வந்தார் பாருங்க. இப்போ இஸ்ரவேலர்கள் எருசலேமை கைப்பற்றி கொண்டாலும் ஐநா சபை அங்கீகரிக்கல. ஐநா சபை எருசலேம் உங்களுக்கு தலைநகரமாக நான் அங்கீகரிக்க மாட்டோம், அது 2 பேருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அவர் அதிபராக வந்த பிற்பாடு 2017 டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி ஒரு பிரகடனத்தை வெளிப்படுத்தினார். என்னன்னா, எருசலேம் இஸ்ரவேலுடைய தலைநகரம் என்று சொல்லி. ஆமென். ஆனாலும் இன்னை வரைக்கும் யூதர்கள், அதாவது உலக நாடுகள் யூதர்களை அங்கீகரிக்கவில்லை, எருசலேமை தலைநகரம் அங்கீகரிக்கவில்லை. இப்போ என்ன நடக்குதுன்னாக்கா, பாலஸ்தீனாவுக்கும் இஸ்ரவேலுக்கு யுத்தம் பண்ணதும் இந்த பாலஸ்தீனத்தை முழுதுமாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துட்டு எருசலேமில் தேவாலயம் கட்ட வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு கூட இஸ்ரேலை மூவ் பண்ணாங்க. அதனால் தான் சிவப்பு கிடாரி தேவாலயத்தை கட்டணும்னாக்கா சிவப்பு கிடாரி மஸ்ட். பல முறை இவங்க முயற்சி செஞ்சு சிவப்பு கிடாரியை உருவாக்குவதற்கு தோல்வி கண்டார்கள். ஆனால் சிவப்பு கிடாரி 3 வருஷம் இருந்துருச்சுன்னா அந்த சிவப்பு கிடாரியை பலி செலுத்தி தேவாலயத்தை கட்டணும். இந்த வருஷம் 2024 ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி வந்துருச்சுன்னா சிவப்பு கிடாரிக்கு 3 வருஷம் பர்ஃபெக்ட் கம்ப்ளீட் ஆகுறது. ஆமென். அப்போ என்ன மூவ் பண்ணாங்கன்னா, இந்த வருஷத்தில் அந்த சியோன் மலையில் நாங்கள் தேவாலயத்தை கட்டிடுவோம் அப்படின்ற மூமெண்ட்டுக்குள்ளே இவங்க போனதுனால தான் இந்த யுத்தமே ஆரம்பிச்சுது. எத்தனை பேர் சொல்கிறது புரியுது? ஏன்னா இந்த அந்தகார வல்லமே, இந்த வலுசர்பை என்ன பண்ணிட்டோம்னாக்கா, இஸ்ரவேலை ஒரு தேசமாக இல்லாதபடிக்கு நான் ஒழிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிக்கின்னு திரியிறான். ஆனால் ஒரு பயங்கரமான ரகசியம் என்ன தெரியுமா? இப்போ நடக்க போகிற சம்பவம் என்ன தெரியுமா? இப்போ சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. இப்போ ஈரான் என்ன செய்கிறான்டானாக்கா, இஸ்ரேல் மேலே பல ஏவுகணைகளை, பல ராக்கெட்டுகள் எல்லாம் அடித்து, பல ட்ரோன் மூலமாக தாக்குதல் நடத்தி கொண்டு பல விதத்தில் என்ன பண்ணாங்கன்னா பயங்கரமான சூழ்ச்சிகளை செய்து கொண்டு இஸ்ரேல் தாக்க வராங்க. ஆனால் ஒரே விஷயம் சொல்கிறேன், ஈரானாலேயோ அல்லது ஈரானுடைய கூட்டு படைகளாலேயோ இஸ்ரேலை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போனா என்ன நடக்க போகுதுன்னா, இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாய், இஸ்ரவேலினுடைய மலைக்கு விரோதமாய், இஸ்ரவேலுடைய மதிலுக்கு விரோதமாய் ஒருத்தன் வரப்போறான். அவன் யாருன்னா கோகு. யார் இந்த கோகு என்றால் ரஷ்யா. நல்லா மைண்டில் வச்சுக்கணும். இப்போ ஈரானுக்கு எல்லா விதமான ஆயுதங்களையும் சப்ளை பண்ணுறது யாருன்னா ரஷ்யா தான். கடந்த வார செய்தியில் நான் பேசின எல்லா சத்தியங்களுக்கும் ஆதாரம் வைத்து கொண்டு பேசி கொண்டிருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. கடந்த வாரம் நியூஸ் என்ன தெரியுமா? நீ இஸ்ரேலை போய் தாக்கிட்ட, உனக்கு ஆயுதங்கள் ரொம்ப தேவைப்படுது, நீ வா என்னுடைய ஆயுத தொழிற்சாலையில் நீ பாருன்னு சொல்லி ஈரானில் இருக்கக்கூடிய டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் கூட்டி காட்டி அவங்களுக்கு நல்லா சாப்பாடெல்லாம் போட்டு அமைச்சிருக்கிறான். இன்றைக்கும் ஈரானுக்கு பயங்கரமான ஆயுதங்கள் எல்லாம் சப்ளை பண்ணுறது யாருன்னா ரஷ்யா தான். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த நடக்கிற யுத்தம் எப்படியா மாறும் அப்படின்னா, ரஷ்யா வாலண்டரியாக உள்ள ஈரான் உனக்கு என்ன தேவை, இந்த இஸ்ரேலை ஒழிக்கணும், அவ்வளோதானே, உன்னால் முடியாது. ஏன்னா இஸ்ரேல்கிட்ட நிறைய வெப்பன்ஸ்லாம் இருக்குது, நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி இவன் என்ன செய்வான்னா அரேபிய இஸ்லாமிய நாடுகள்லாம் ஒன்று கூட்டி அதுக்கு இவன் தான் தலைமை தாங்கி கொண்டு ரஷ்யா வருவான். எதுக்கு விரோதமாக இந்த ரஷ்யா வருவான் அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லுதுன்றதை பயங்கர முக்கியமாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி தான் ரகசிய வருகை நடக்கும். ஆமென் சொல்லுங்க. என்ன வருகை நடக்கும்? ரஷ்யா இஸ்ரேலை தாக்குவதற்காக அவர்கள் வரும்போது
கர்த்தருடைய கோபம் எங்க வருவாங்கன்னா கோலன் மலைகளுக்கு நேராக வருவார்கள். ஏன் கோலன் மலைகள்? 2015 சீரியாவில் ஒரு பயங்கரமான உள்நாட்டு கலவரம் ஏற்பட்டு இப்போது இருக்கிற அதிபராக இருக்கிற பஷார் அல் ஆசாத்துக்கு விரோதமாக ஒரு பெரிய கிளர்ச்சி எழும்புச்சு. அந்த நாள் முதற்கொண்டு ரஷ்யா என்ன பண்ணிட்டான், நான் உங்களுக்கு பாதுகாப்பு தரேன், நான் உங்களுக்கு டிஃபென்ஸில் எல்லா விதத்திலும் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய படைகள் தான் இன்னைக்கு என்ன பண்ணா அந்த சீரியாவில் ஒரு அமைதியை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கும் ரஷ்யாவுடைய படைகள் கோலன் மலைகளில், ஏன்னா சீரியாவுக்கு கொஞ்சம் பகுதி கோலன் மலை இருக்குது, அந்த கோலன் மலைகளை தான் இன்னைக்கும் ரஷ்யாவுடைய படைகள் ரெடியாக நிற்கிறாங்க. எந்த நேரத்திலையும் அந்த கோலன் மலைகளுக்கு மேலே வந்து சியோன் மலைக்கு விரோதமாக வருவான். கோகு என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? ஷாக் ஆகிடுவீங்க. மலைன்னு அர்த்தம். இந்த கோகு யாருன்னா, அன்னைக்கு விழுந்தானே வலு சர்பம், நான் தேவனுடைய நட்சத்திரங்களை மேலாக ஏறி வடபுறத்தில் சியோன் பர்வதம், சியோன் மலை, அதுதான் அர்த்தம். கோகு என்று சொன்னால் மவுண்டெயின், மலை என்று அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்ப இஸ்ரவேலுக்கு விரோதமாக இந்த மலைக்கு ஆசைப்பட்டவன், சியோன் மலைக்கு ஆசைப்பட்டவன், சியோனில் வந்து நான் சொன்னவன், அவன் துன்மார்கன், அவன் தூக்கி எறியப்பட்டவன், தலை நசுக்கப்பட்டவன். அவன் தான் இப்போ என்ன செய்ய போறான்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக வரப்போறான். எத்தனை சொல்றது புரிஞ்சு போச்சு? இந்த இஸ்ரேலுக்கு விரோதமாக இந்த கோகு எப்படி வருவான், எதுக்கு வர்றான், எப்படிப்பட்ட மனநிலையில் வரான், தெளிவாக நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி கண்டிப்பாக சபை வருகையில் போயிடும். ஆமேனா? கண்டிப்பாக இந்த கோகு மாகோகு யுத்தத்தை சபை பார்க்காது என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் இந்த எருசலேம் போனாதான் எருசலேமுக்கு விரோதமாய் அந்த கோகு வருவான். புரிஞ்சு போச்சா? இப்போ நெக்ஸ்ட், இதுவரைக்கும் சாத்தான் எருசலேமுக்கு விரோதமாக எப்படி செயல்பட்டான்? தாவீதும் சாலமோனும் வந்து அதை பிடித்து கொண்டு சமாதானத்தை ஏற்படுத்தினார்கள். இதுக்கு இடையில் ஒரு பயங்கரமான ஒரு நிம்மதியே இல்லை. இப்போ நிம்மதியை தேடி எருசலேமில் சமாதானத்தை தேடி இஸ்ரேலர்கள் வந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் தான் இந்த கோகு ஆகிய ரஷ்யா வரப்போகிறான். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 38வது அதிகாரம். எல்லாம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். 1 வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே மாஸ்கோனா என்னது? ரஷ்யாவின் தலைநகரம். ரஷ்யாவின் அதிபர் யார்? இப்போ புதின். 2036 வரைக்கும் அவர் தான் அதிபராம். கேட்டால் ஜனநாயக நாடாம், கேட்டாக்கா கம்யூனிசமா, நாங்கள் மனிதர்களுக்கு ரொம்ப சலுகைகளை கொடுக்கிறோம், மனிதர்களை ஆதரிக்கிறோம் சொல்லி பேர் சொல்லிக்குமா. ஆனால் சட்டத்தை போட்டார் அவர் 2036 வரைக்கும் நான் தான் அதிபர்னு. என்ன ஜனநாயகன்? இதுதான் சாத்தானுடைய வஞ்சகம். இந்த புதினை கொண்டு, ஒருவேளை புதின் இப்போ இருப்பார்னா இந்த புதின் தான் வரப்போகிறது. இந்த புதினை பற்றி தான் சொல்கிறார். இப்போ இந்த புதின் உக்ரைன் கூட சண்டை போட்டு இருப்பாரு. புதினே, உக்ரைன் கூட சண்டை போட்டு கொண்டிருக்கிற, உக்ரைன் கூட நீ வந்து யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற உன்னை நான் திருப்புவேன்னு பைபிள் இருக்குது. அப்படியானால் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை பரிசுத்த வேதம் ஏறக்குறைய 2500 வருஷத்துக்கு முன்பதாகவே மொழிபெயர்த்து விட்டது. ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோமா? எடுத்து வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன், நான் உன்னை திருப்பி, நான் 4ஆம் வசனம் சொல்லுங்க, நான் உன்னை என்ன திருப்பி? யுத்தம், உக்ரைன் கூட யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிற உன்னை திருப்பி என் மலைகளுக்கு மேல யுத்தம் பண்ணும்படி நான் தான் உன்னை கொண்டு வருவேன். ஆமேன். அப்பனா உக்ரைன் ரஷ்யா யுத்தம் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. ஆமேன் சொல்லுவோமா? இந்த வேதத்தை நம்ம என்னன்னு சொல்றதுயா? ஆமேனா? இந்த பரிசுத்த வேதம் நம்ம கையில் இருக்கிறது. இதான் மணவாட்டி சபை எருசலேம், இதான் மகிமை. இதை விட ஒரு பெரிய பாக்கியம் நமக்கு வேற என்ன வேணும்? உட்கார்ந்து உபதேசத்தை ஆராய்ச்சி பண்ணுங்க. இப்ப ஆண்டவருக்கு சொல்றாரு, நான் உன்னை திருப்பி உன் வாயில தோடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்களோட நல்ல கவனிங்க. இந்த பெர்சியர், அவரோட கூட பெர்சியர் தான் ஈரான், எத்தியோப்பியா இன்னைக்கு எத்தியோப்பியா, லிபியா இன்னைக்கு லிபியா இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேர் என்று சொல்வது அரேபிய இஸ்லாமிய கூட்டணி நாடுகள். அதான் கோமேரும் அவனுடைய எல்லா ராணுவமும், எல்லா என்பது கூட்டணி. அப்புறம்
தோகர்மா என்பது இன்னைக்கு துருக்கி. இவங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வடதிசையிலிருந்து வருவ. எங்க சீரியா எங்க இருக்குது? இஸ்ரேலுக்கு வடதிசை கோலன் மலைகளுக்கு மேலாக நீ அங்கிருந்து வருவ. நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூட்டின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து, நீ அவர்களுக்கு காவலாளனா இரு. அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய். பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்திலே கடைசி வருஷங்களே வருவாய். இது கடைசி வருஷங்க. ஆமேனா? 2024 அல்லது எந்த வருஷமோ தெரியல, இந்த ரஷ்யா இஸ்ரேலை தாக்க வருகிற அந்த வருஷம் தான் கடைசி வருஷம். கடைசி வருஷங்களில் வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்து பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர் எல்லாரும் சுகத்தோடே கூடி, சுகம் வந்துருச்சா? நல்ல மயில் சுகத்தோடே கூடியிருக்கும் இஸ்ரவேலின் மலைகளுக்கு. இந்த மலைகளுக்கு என்பது கோலன் மலைகளின் மேல அவன் வருவான். ஆனால் அவனோட நோக்கமே சியோன் மலை. ஆமேனா? ஏன்? சியோனுக்கு மதில் இல்லையா? கர்த்தர் சொல்ற சகரியா புத்தகத்தில், நான் சீயோனுக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன். ஆமேனா? எருசலேமுக்கு அக்கினி மதிலா இருக்கிறேன். உன்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இப்ப சொல்ற கவனிய, இஸ்ரவேலுக்கு விரோதமாக யம எழும்பினாலும் அவன் நிர்மூலமாகி போவான். ஆமேனா? ஏனென்றால் அந்த சீயோன் பர்வதத்தினுடைய மூளைக்கல் என்னோட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இதோ பரீட்சிக்கப்பட்டதும் திட அஸ்திவாரம் வெளியேற பெற்ற கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன். விசுவாசிக்கிறவன் பதறான். அந்த சீயோனிலே மூளைக்கல் உயிர்த்தெழுந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த கல்லின் மேல் விழுகிறவன் நொறுங்கி போவான். இந்த கல் எவன் மேல் விழுவான்? நசுக்கி போடும். இவன் நசுக்கிறதுக்காக வரான், நொறுங்கி போத வரான். ஆமேனா? மலைகளுக்கு விரோதமாய் வருவாய். புரிஞ்சு போச்சா? எந்த மலைக்கு? சியோன் மலைக்கு விரோதமாய். ஏனென்றால் இஸ்ரேலை ஒழிச்சிட்டோம்னாக்கா இஸ்ரேலுக்கு தலைநகரமாக இந்த சியோன் எருசலேம் இருக்க போறது இல்லை என்கிற நோக்கத்தில் வருவான். அது மாத்திரமல்ல, அவன் என்ன மனநிலை வரான் தெரியுமா? தொடர்ந்து வாசிக்கிறேன் 9 வசனம். பெருங்காற்றை போல் எழும்பி வருவாய், நீயும் உன்னுடைய எல்லா ராணுவங்களும் உன்னோட கூட இருக்கும் திரளான ஜனங்களும் கார்மேகம் போல தேசத்தை மூடுவீர்கள். இப்போ அப்படியே சொல்லினே வரும்போது நமக்கு நேரம் இல்லை. சரி, தொடர்ந்தே வாசித்துறேன். 10 வசனம் வாசிக்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்நாளிலே பாழாய் கிடந்து திரும்ப குடியேறப்பட்ட ஸ்தலங்களுக்கு விரோதமாகவும் ஜாதிகளிலிருந்து சேர்க்கப்பட்டதும் ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதித்து தேசத்தின் நடுவிலே குடியிருக்கிறதுமான ஜனத்துக்கு விரோதமாகவும் நீ உன் கையை திருப்பும்படிக்கு உன் இருதயத்தில் யோசனை எழும்ப நீ பொல்லாத நினைவை நினைத்து நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற. ஆமென். இவ்வளவு நேரம் நான் கத்தந்துக்கான ஒரே நோக்கம் எதுனாக்கா, எருசலேமுடைய மதில் கட்டப்பட வேண்டும், அலங்கம் கட்டப்படும். மதில் என்பது ரட்சிப்பு, பூர்ண உபதேசம். இந்த பூர்ண உபதேசத்தை பெற்ற மதில் சூழ்ந்த நெகேமியாவின் காலத்தில் அலங்கத்தை கட்டினாரே, அந்த அலங்கம் என்பது தான் மணவாட்டி சபை, ரட்சிப்பு. இந்த சபை மதில் சூழ்ந்த இந்த பட்டணமாகிய எருசலேம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு தான் இவன் வருவான். ஆமேனா? புரிஞ்சு போச்சா? இப்ப ஏன்னா இப்போ இந்த மதில் கட்டக்கூடாதபடிக்கு, சிலுவையை பற்றின உபதேசம் சபையில வந்து விடாதபடிக்கு வேத புரட்டுகளை சபையில கொடுத்து உபதேசத்தை கேட்கக்கூடாதபடிக்கு கிரியை செய்கிற அந்தகாரத்தின ஸ்பிரிச்சுவல்ல நமக்கு பயங்கர போராட்டம் உண்டு. அதிகாரங்களோடும் துறைத்தனங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியோடு வானம் மண்டலில் பொல்லாத ஆவில் சேனைகளோடும் சபைக்கு போராட்டம். அந்த வலுசர்பத்தின் ஆவி மதிலில்லாத உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அலங்கம் என்பது மதில், உபதேசம். அரண்மனை என்பது மணவாட்டி சபை, மணவாளனோடு கூட. அதுதான் எருசலேம். எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்போ இவன் சொல்கிறான், மனசில் நினைக்கிறான், உனக்கு மதில் இல்லை, உபதேசம் இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா கூட இன்னைக்கு தள்ளாடி கொண்டிருக்கிறது. அமெரிக்கா வல்லரசாக இருந்தாலும் அமெரிக்காவையே இன்னைக்கு உள்நாட்டு பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியாத சூழ்நிலை போயிருச்சு. அந்த அளவுக்கு பொருளாதார வீழ்ச்சி. ஆனால் இப்போ உனக்கு பாதுகாப்பே இல்லைங்கிறத புரிந்து கொண்டு இப்போ ரஷ்யாவுடைய புதின் வருவான். பெரிய கூட்டத்தை இவன் தான் தலைமை தாங்க போகிறான். என்ன? கம்யூனிசம் பயங்கரமான ஆபத்தானது, கடவுள் இல்லை என்று சொல்லுவது. அந்த கம்யூனிசம் பிறந்ததே அங்கே தான், இங்கே ரஷ்யாவில். அவன் இப்போ தேவனுக்கு விரோதமாக மதில். எத்தனை புரிஞ்சு போச்சு? இப்போ நான் சியோனுக்கு வடபுறத்தில் சியோனுக்கு ஏறுமே, அது மகாராஜாவின் நகரண்டா புண்ணாக்கு. ஆமென். அது ஜெயங்கொண்ட இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாக வீற்றிருக்கிற மகிமையின் நகரம் அது. ஆக இந்த எருசலேம் மகிமை அடைந்து தேவ ராஜ்யத்துக்குள்ளே போய் பிரவேசித்து தேவனை முகமுகமாய் தரிசிக்க கூடாதபடிக்கு சபையில் இந்த ஆவி வேலை செய்கிறது. எழுத்தின்படியே மாம்சத்தின்படியே அங்கே அந்த ஆவி வேலை செய்ய வைக்குது. மாம்சத்தின்படி இஸ்ரவேலர்களுக்கு
புரிஞ்சு போச்சா? இப்ப மதில் இல்லாமல் கிடக்கிற கிராமங்கள் உள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன். கிராமம் அது பட்டணம். ஆமெனா? எருசலேம் பட்டணம். இவன் நினைக்கிறான் கிராமம்னு. கர்த்தர் அவனை நிர்மூலமாக்குவாராக. ஆமென். இந்த கோகம் மாகோகை நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்களின் மேல் வருவேன். அவர்கள் எல்லாரும் மதில் இல்லாமல் குடியிருக்கிறார்கள். அவர்களுக்கு தாழ்பாளையம் இல்லை, கதவும் இல்லையாம். இந்த நேரத்தில் தான் கர்த்தருடைய உக்கிரம் அவர் நாசிக்கு ஏறி அந்த கோலன் மலைகளுக்கு மேலே வரும்போது அங்கே ஒரு பயங்கரமான பூமி அதிர்ச்சியை வர பண்ணி அவரை நாசம் பண்ணி அதம் பண்ணுகிறார். ஆமேன் சொல்லுவோமா? ஆமேன் சொல்லுவோம். இப்போ வருகையில் சபை மேலே போயிடும். உடனே அங்கே என்ன பண்ணோன்னா, ஐரோப்பிய ஐக்கியத்திலிருந்து அந்தி கிறிஸ்து வந்து பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலுக்கும் சமாதானத்தை ஏற்படுத்தி சிவப்பு கிடரையை பலி செலுத்தி அந்த சியோன் மலையில் மசூதி பக்கத்திலேயே, இப்போ இருக்கிற டாம் ஆஃப் ராக் பக்கத்திலேயே தேவாலயத்தை கட்டி 7 வருஷம் உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு என்ன பண்ண, பலியையும் காணிக்கையும் செய்ய வைப்பான். ஆனால் அந்த வாரம் பாதி சென்ற பின்பு பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அப்போ தான் இஸ்ரேல் தெரிஞ்சு போயிடும், இவன் எங்கள் மேசியா இல்லை, ஐயோ எங்கள் மேசியா. அந்த நேரத்தில் தான் அந்த 7 வருஷத்தினுடைய பாதியில் 3 வருஷத்தில் தான் இயேசு கிறிஸ்து தம்மை வெளிப்படுத்துகிறார். நீங்கள் சிலுவையில் அறிந்து கொன்ற அந்த சியோனின் ராஜா நான் தான் அந்த மேசியா பார்னு சொல்லி காயத்தை காட்டும் போது தன்னை ஒரே பேரானவனுக்காக புலம்புவது போல புலம்பி அழுவாங்க. அந்த 3 வருஷத்துல இஸ்ரவேலை அழிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பறந்து காக்கிற பட்சியை போல காப்பார். அதுக்கப்புறம் 3 வருஷம் முடிவில், அதாவது பிற்பாதி 3 வருஷம் முடிவு, அந்த 7 வருஷத்துடைய முடிவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பகிரங்கமாய் பூமிக்கு வருகிறார். காரங்கள் தாமே சொல்லுவோமா? பகிரங்கமாக பூமிக்கு வந்து அந்தி கிறிஸ்துவையும் கள்ள தீர்க்கதரிசியும் முறையாக அக்கினி கடலை இதே உடம்போட தூக்கி அடிக்கிறார். இப்போ இருக்கிற சாத்தானை பாதாளத்தில் கட்டி போட்டு, பாதாளத்துக்கு சாத்தான் போகிறான், அக்கினி கடலுக்கு அந்தி கிறிஸ்துவும் கள்ள தீர்க்கதரிசியும் போகிறான். சாத்தான பாதாளத்தில் கட்டி விட்டுட்டு 1000 வருஷம் இந்த பூமியில கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அவர் சியோன் பர்வதத்தில் தாவீதின் சாலமோனும் இருந்த அந்த சிங்காசனத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் 7 வருஷத்துல அவர் வந்து ஆளுகை செய்ய போகிறார். ஆமெனா? இந்த வசந்த வாசத்தை நம்ம முடிக்க போகிறோம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். கடகன்னு ஒரு சில வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 1 வாசிங்க பார்க்கலாம். நான் சுருக்கமாக சொல்லிட்டேன், நமக்கு நேரம் இல்லை. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்தில் இருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து. ஆமென். எத்தனை வருஷம்? 1000 வருஷம் பிசாசு பாதாளத்தில் கட்டி வச்சிருக்கிற ஆண்டவர் 1000 வருஷம் பூமியில் அரசாட்சி நடக்கும். ஆமெனா? அதே சியோன் பர்வதத்தில் அதே எருசலேமில் இருந்து கொண்டு 1000 வருடம் தேவன் அரசாட்சி செய்வார். 6ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரா இருந்து அவருடைய கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். எல்லா கலந்தாமே சொல்லுவோமா? இந்த 1000 வருஷம் இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஜனங்கள் ஆளுகை செய்வார்கள். மாம்சத்தின்படியே இருக்கிற ஜனங்களோடு கூட மகிமையாக ஆளுகை செய்வார். அந்த சியோன் எருசலேமிலிருந்து ஆளுகை செய்வார் என்பதை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 24வது அதிகாரம் கடைசி வசனம். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் கரங்கள் தட்டி மகிழ்ச்சி செலுத்துவோமா? இந்த ஆளுகைக்காகத்தான் தேவனாகிய கர்த்தர் எல்லா காரியம் நடத்தி கொண்டு வருகிறார். இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்த நோக்கமே சியோனிலும் எருசலேமிலும் இருந்து கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்ய வேண்டும். 23ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். அப்போது சேனைகளின் கர்த்தர் சியோன் மலையிலும் எருசலேமிலும் ஆளுகை செய்வதால் சந்திரன் கலங்கும், சூரியன் நாணமடையும், அவருடைய மூப்பர்களுக்கு முன்பாக மகிமை உண்டாயிருக்கும். மகிமையின் தேவன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமெனா? இந்த மகிமையின் தேவன் தான் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆமென் சொல்லுவோமா? சரி, 1000 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியும் கோகு வருவான். ஏன்னா அவன் மலைக்கு ஆசைப்படுறவன். ஆமேனா? அவன் மலைக்கு ஆசைப்பட்டான் பார்த்தியா? சத்துரு, பிசாசு, வலு சர்ப்பம். மறுபடியும் இந்த 1000 வருஷம் முடிஞ்ச பிற்பாடு மறுபடியுமாக பாதாளத்தில் இருக்கக்கூடிய இந்த வலு சர்ப்பத்தை ஆண்டவர் ரிலீஸ் பண்ணதும் அன்னைக்கு இருக்கிற ஜனக்கூட்டத்தை மறுபடியுமாக எருசலேமுக்கு விரோதமாக வருவதை பார்க்கிறோம்.
அவன் நோக்கமே என்னன்னா சீயோன் மலை, எருசலேம். ஏன்னா தேவனுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகாரத்தின் ஆவி. ஆனால் நம்மளா தேவனுடைய பிள்ளைகள், ஆமேனா. நம்மளா கிறிஸ்துவின் மனவாட்டிகள், ஆமேன் சொல்லுவோமா. சபை கிறிஸ்துவின் மனவாட்டி, நிச்சயமாக ஜெயங்கொள்ளும், ஆமேனா. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாக சீயோன் பிறந்த வீட்டுக் கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். எடுத்து வாசிக்க மறுபடியும் வெளிப்படுத்தும் விசேஷம் 20வது அதிகாரத்தில் 7ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும், கோகு ரஷ்யா, அதே வடதேசத்துல மறுபடியும் வருவான். கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையா இருக்கும். அவர்கள் பூமியெங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரம். எந்த நகரம்? எருசலேம். புரிஞ்சு போச்சா? இந்த சாத்தானுடைய நோக்கம் எல்லாம் எருசலேமும் சீயோனும். ஏனென்றால் அது மகாராஜாவின் நகரம், அது சர்வ பூமியுடைய மகிழ்ச்சி, அதுவே என்றென்றைக்கு நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய மகிமையின் நகரமாக இருக்கிறது. அவன் என்ன செய்வான்னாக்கா, பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவளை பட்சித்து போட்டது. ஆமேனா. அவள் தான் சாத்தான், செத்தான். அவனை எத்தனை போய் அக்கினி கடலை எத்தனை போய் போடுறாரு தேவன். சதா காலமும் அவன் வாதிக்கப்படுவான். வாசிக்க பார்க்கலாம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திரிசும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்களுக்கு இரவும் பகலும் சதா காலங்களும் வாதிக்கப்படுவார்கள். ஆமேனா. ஆக முதல்ல அக்கினி கடலை ஓப்பன் பண்றதை யாருன்னா அந்தி கிறிஸ்துவம், கள்ளத்திரிசியும். 3வது ஆளா போறது பிசாசு, வலுசர்பம் போறான். அதுக்கு பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு. எல்லாரும் மரித்தோர் அத்தனை பேரும் உயிரோடு எழுப்பி தேவன் நியாயம் தீர்த்து நீதிமான்களை அவர் ராஜ்யத்துக்கும் பாவிகளை கந்தக அக்னிகளும் தள்ளுகிறார். அவர் நீதி உள்ள தேவன். ஆமேனா. அவர் நீதிபரராக இருக்கிறார். ஆமேன் சொல்லுவோமா. அதுக்கு பிற்பாடு தான் இந்த புதிய எருசலேம் மணவாட்டி சபை. இதுதான் சர்வ பூமியினுடைய மகிழ்ச்சி. இந்த வேத ஆராய்ச்சிகள் சொல்றாங்க, பரிசுத்தர் சொல்றாங்க, இந்த பரம எருசலேம் நகரம் அப்படியே சுத்திக்கினே, இந்த பிரபஞ்சம் முழுக்க சுத்திக்கினே இருக்குமா. ஏன்னா அதுதான் மணவாட்டி சபை. உபதேசத்தில் பூர்ணமடைந்தவள், உபதேசத்தில் பூர்ணமடைந்தவள், உபதேசத்தில் பூர்ணமடைந்தவள். அதுதான் 21ஆம் அதிகாரம். தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம். பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேம். ஆமென் சொல்லுங்க. இதுதான் மணவாட்டி சபை, மணவாட்டி சபை, மணவாட்டி சபை. ஏனென்றால் நாம் தான் சீயோன் எருசலேம். நமக்குள்ள உபதேசம் என்பது எருசலேம். இந்த உபதேச விசுவாசத்தின் பூரணம் என்பது சீயோன். இந்த சீயோன் எருசலேம் நமக்கு உள்ளே இருக்கிறது. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரத்தில் ஒரு பரிசுத்தத்தை விளக்கப்பட வேண்டும். இதுவே உபதேசம். வாசிங்க தொடர்ந்து. பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டது. கரங்களை வைத்து சொல்லுவோமா. தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட எருசலேம். அவர் ஷாலேம், அவர் சமாதானத்தின் தேவன். ஆனால் மணவாட்டி எருசலேம். எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுடைய மகிமைக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எருசலேமுடைய மறுரூபத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரமனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. சுகம் என்பது நித்திய மணவாட்டி. நித்திய விவாகத்திற்கு என்று உன்னை நியமித்துக் கொள்ளுவேன். ஆமேன் சொல்லுவோமா. ஆமேனா. நம்ம எல்லாரும் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு தூய் செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ண சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தமுள்ள நீதிகளே. எப்போது நீதி செய்ய முடியும்? பலியானா தான் நீதி செய்ய முடியும். மெல்கிசேதேக், இந்த மெல்கிசேதேக் எனக்காக பலியானார். அவர் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவை விற்றிருக்கிறார். அப்ப நாமும் இந்த மெல்கிசேதேக்குடைய முறையின்படி என் சகோதர சகோதரியாக பலியாக வேண்டும். இதுதான் நீதி. பலியாகி தேவனுடைய நீதியை செய்ய வேண்டும். இதுதான் மணவாட்டி சபை. ஆக நம்மை அல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானது ஒன்றை தேவன் அவர்களுக்கு முன்பதாக நமக்கு நியமித்திருந்தார். ஆக இந்த எருசலேமுக்காகத்தான் தேவன் இந்த பிரபஞ்சத்தையே சித்தம் கொண்டு திட்டம் போட்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இந்த எருசலேம் சீயோனிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆளுகை செய்வார். அவரே என்றென்றைக்கும் ராஜாதி ராஜா. அவரோடு கூட நாமும் ஆளுகை செய்வோம். இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. ஆமே, நம்முடைய இருதயத்தில் வாசம் பண்றாரே, இதுதான் சீயோன் எருசலேம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
கிறிஸ்துவோடு கூட பலியாகி அவரோடு அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு உயிர் தேர்ந்த அனுபவம் நம்முடைய ஆவியிலும் ஆத்மாவிலும் உண்டாகி அந்த ஆவி ஆத்மாவுடைய பலத்தில் நம்முடைய மாம்சத்தில் நீதி செய்ய வேண்டும். இதுதான் எருசலேம். இப்போ நம்ம செயல்படுகிறோமே, இது இஸ்ரவேல். இந்த புறம்பான தோற்றம் இஸ்ரவேல், உள்ளுக்குள் இருப்பது எருசலேம் சீயோன். ஆவியும் ஆத்மாவும் எருசலேம் சீயோன். தொடர்ந்து வாசிக்கலாம் 3ஆம் வசனத்துல. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெருஞ்சத்தத்தை கேட்டேன். அது இதோ மனுஷரிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமா இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களா இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவருடைய தேவனாய் இருப்பார். ஆமென் சொல்லுவோமா? தான் நம்ம இப்போ என்ன பார்த்துருக்கு தெரியுமா? நித்திய 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 காலமாக இந்த எருசலேமில் மணவாட்டி சபை இருக்கும். அங்கே ஆட்டுக்குட்டியானவரும் தேவனுடைய சிங்காசனமும் அங்கே இருக்கும். என்றென்றைக்கும் நித்திய மகிழ்ச்சியோடு கூட அவரோடு ஆளுகை செய்வோம். ஆமேனா? தேவன் இருக்கிற சிங்காசனமும் ஆட்டுக்குட்டியானவரும் அங்கே இருப்பார்கள். அது மகிமையாய் இந்த பிரபஞ்சத்தை ஆளுகை செய்யும். அதுவே மகாராஜாவின் நகரம், அதுவே சர்வ பூமியின் மகிழ்ச்சி. ஆமேனா? இன்னைக்கு கொஞ்சம் ஷார்ட் டைம்லேயே முந்தின நித்தியம் முதல் பிந்தின நித்தியம் வரைக்கும் பார்த்துட்டோம். ஆமேனா? எத்தனை பேர் எருசலேமின் சமாதான ஜெபம் பண்ண போகிறோம்? எருசலேம்னா எது? உபதேசத்தில் பூரணமாக்கப்பட்ட சபை. ஆமேனா? உபதேசம் வெளிப்படணும், அந்த உபதேசத்தில் நம்ம நிற்கணும். அதுக்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பாராக. ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு கொஞ்ச நேரம், ஆண்டவரே உமக்கு நன்றிப்பா, இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை புரிந்து கொள்ள எங்களுக்கு பலன் கொடுத்ததுக்காக உங்கள் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எருசலேமின் சமாதானத்திற்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம் ஐயா. எருசலேம் உபதேசத்தில் பூர்ணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனை, கிறிஸ்து இயேசுவின் சிலுவையை பற்றின அந்த உபதேசத்தில் நாங்கள் பூர்ணம் அடைந்து ஆண்டவர், நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆமேன். இதுவே எருசலேம் சீயோன். இந்த மகிமையின் அபிஷேகத்தை எங்கள் இருதயத்தில் கொடுக்கும்படியே செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உடைய மகிமையின் அபிஷேகம் இறங்கட்டும் ஐயா. உபதேசத்தில் பூர்ணம் அடைந்து தேவ மகிமையும் இரக்கமும் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் ஆண்டவரே உமது சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, நீர் என்றென்றைக்கு மகிமை அடைந்து நீ எங்களை மகிமையிலே பங்கடை செய்யும்படியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, எருசலேமே தகப்பனே, உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் உண்டாயிருப்பதாக. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீங்க மாத்திரம் மகிமைப்படும், உங்க பரிசுத்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்திக் கொள்ளும். தேவ ராஜ்யம் என்றென்றைக்கும் மகிமைப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றென்றைக்கும் மகிமைப்படுவாராக. உங்க பரிசுத்த நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளும். எல்லா துதி கன மகிமை யாவும் முடிவுக்கு செலுத்துகிறோம். மரத இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜீவனல் பிதாவே. ஆமென்.